हर नमः பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் இமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். திருவான்மியூர் மருந்தீச்சரத்திலே தேவாசிரியன் திருக்காவணத்தில் தொடர்ந்து நடந்து வரும் சிவபோகசார மாதாந்திர சொற்பொழிவிலே இந்த மாதம் 41வது பாடல் நமக்கு சிந்தனைக்கு விஷயமாக அமைகிறது. சென்ற மாதம் நாம் சிந்தித்த பாடலிலே இரவும் பகலும் அற்ற இடத்தை உனக்கு உற்ற கதியாய் கொண்டு அங்கே நீ இரு என்பதை உபதேசமாக செய்து வைத்தார். உயிரானது உடம்பை போலே 5 வகையான அவஸ்தைகளுக்குட்பட்டது என்று நாம் பார்த்திருக்கிறோம். சைவ சித்தாந்தம் முழித்திருப்பது, உறங்குவது, இது இரண்டிற்கும் இடைப்பட்டதாயிருக்கும் கனவு காணக்கூடிய நிலை, துரியம் துரி அதீதம் என்று ஆழ் உறக்கம் என்றும் அளவிலே 5 வகையாக அவஸ்தைகளை பிரித்து பஞ்சாவஸ்தை என்று இதை சொல்லுவார்கள். அவஸ்தைன்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஒரு நிலை, நாம் இருக்கக்கூடிய நிலை. அதனால்தான் நான் படும் அவஸ்தையை பார்த்தீர்களா என்று சொன்னால் நான் பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்தீர்களா என்று பொருளாகிறது. அப்படி நாம் இருக்கக்கூடிய நிலை என்று எடுத்துக்கொண்டால் உறங்கக்கூடியது ஒரு அடிப்படை நிலை. அப்போதும் இதே உடம்பு தான், இதே புலன்கள் தான், இதே அந்த கரணங்கள் தான். ஆனால் அது எப்படி செயலாற்றுகிறது? பக்கத்திலே அந்த புலன்களை தூண்டும் விதமாக ஏதானும் நடந்தால் கூட நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் நம்மை சூழ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு புலன்களை சென்று அடையாதபடிக்கு ஏதோ ஒன்று தடுத்து நிப்பாட்டுகிறது அல்லவா? ஓங்கி ஏதோ ஒரு ஒலிபெருக்கியிலே ஒரு பாடலே கேட்கிறதுன்னு வைத்துக்கொள்வோமே, அது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே போனால்தான் உறக்கத்திலிருந்து நாம் எழுவோம். அது ஒரு அளவுக்கு இருக்க வரையில் விழித்திருந்த போது கேட்பது போலே உறங்கும் போது நாம் கேட்பதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு உறக்க நிலை. மற்றொன்று விழித்திருக்கக்கூடிய நிலை. இது இரண்டிற்கும் இடையே உறங்கும் போது விழித்த நிலை போலே அனுபவத்தை தரக்கூடிய ஸ்வப்னம் என்று சொல்லக்கூடிய கனவு காணக்கூடிய நிலை. இது மூன்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். இதன் நிறைவாக இருக்கக்கூடிய அந்த உறக்கம் என்ற நிலை, சுழுஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, சுசுருத்தி, அந்த சுசுத்ரி நிலையிலே அதிலிருந்து அடுத்தடுத்த படிநிலைகளாக இன்னும் ஆழ்உறக்கம், பேருறக்கமாய் அந்த உறக்கமே மிகவும் ஆழ்ந்துபட்டு போனதொரு உறக்கமாய் இருக்கக்கூடிய நிலையும் உண்டு. அது கிட்டத்தட்ட இறந்துபட்டு போன நிலை போலே உயிர்படு நிலை. அது அந்த நிலையிலே வீட்டிற்குள்ளே திருடனே ஒருவன் வந்து கண்ணம் வைத்து வீட்டையே காலி செய்து கொண்டு சென்றாலும் தெரியாத அளவிற்கே உறங்கும் நிலையெல்லாம் உண்டாயிற்றே. அப்படி உறங்கக்கூடிய காலப்பொழுதை கூட ஒரு 2 to 3:30 மணி வரையில் என்று சொல்லுவார்கள். நள்ளிரவை கடந்து ஒரு முகூர்த்தம் கழித்து சுமாராக ஒரு 2-2:30 மணியிலிருந்து 3:30-4 மணி வரையில் இருக்கக்கூடிய காலம் வீட்டிற்குள்ளே கன்னம் வைத்து திருடுபவர்கள் வரக்கூடிய காலமே அதுதான். அவர்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் தான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வீசி எறிந்தால் கூட அந்த ஒலி கேட்டு கூட இவர்கள் தூக்கம் கலையாதபடிக்கு ஒரு ஆழ் உறக்கத்தில் இருப்பார்கள். காவல்துறையிலெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த நேரத்திலே தான் அவர்கள் ரோந்து வேலைகளை இன்னும் சுருக்கமாக பார்ப்பார்கள். இன்னும் சுருக்கமாய் பார்ப்பதற்கு காரணம் அந்த நேரத்தில் தான் திருடக்கூடியவர்கள், களவாடக்கூடியவர்கள் வருவார்கள். அது கிட்டத்தட்ட பிணம் போலே கிடந்திருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்போது சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட தெரியாதபடிக்கு இந்த நிலை உயிருக்கும் வாய்க்க பெற்றதாய்
உயிரும் கூட தான் இந்த உடம்பையெல்லாம் பெறக்கூடிய காலத்திற்கு முன்பாக அது ஒரு ஆழ் உறக்கத்திலே இருந்து சுருங்க சுருங்க அது மாறிப்போய் அதன் பிறகு உடம்பு என்று ஒன்றை கொடுத்து அதிலே விழித்திருக்கக்கூடிய காலம், உறங்கும் காலம் என்று இப்படி பல்வேறு காலங்களை பெருமான் அவஸ்தைகளாக வழங்கி பஞ்சாவஸ்தை என்று சொல்லக்கூடிய நிலையிலே 5 அவஸ்தைகளாக இந்த உயிர் விளங்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த அவஸ்தைகள் மாறி மாறி வரும் தன்மையென, அதனால் அது மாறாதிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நீ இரு என்பதை ஆசீர்வாதமாக வழங்குகிறார் சீடனுக்கு. சுத்தவத்தை நாடியிடும் சுத்த இராப்பகலா மெத்தவத்தை நாடி விடுவையேல் சுத்தவத்தை தானாய் இரண்டும் தவிர்ந்த சிவானந்த வானாவை நீயே மதி என்பது 40வது பாடல். சென்ற மாத நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். உறக்கம் விழிப்பு என்று இருக்கக்கூடிய இரண்டையும் கடந்து, ஜாகிரது சுஸ்ருதி என்று சொல்லக்கூடிய 2 நிலைகளையும் கடந்து இருக்கக்கூடிய இடம் எதுவோ அங்கே போயிரு. பகல் இரவுன்னு பிரிக்கலாமா காலத்தை? அது இரண்டும் கடந்ததாக இருக்கக்கூடிய நிலையிலே போய் கூடியிரு. மோட்ச அனுபவத்தை பெற்ற உயிர்கள் பெருமானுடைய தூக்கிய திருவடி நிழலிலே இருக்கும் என்று சுத்தாத்வைத சைவ சித்தாந்த நெறி சொல்லுகிறது. ஒவ்வொரு சமயமும் அதனதன் அளவிலே ஒரு முக்தி நிலையை வரையறை செய்திருக்கும். மற்றைய சமயங்கள் கூட வேத நிந்தனை செய்து வந்த சமயங்களாகட்டும், வேதத்தை மறுத்து வந்த சமயங்களாகட்டும், வேதம் என்ற ஒன்றையே கணிசியாது வந்த மதங்கள் எல்லாம் கூட உண்டு. உலகளாவிய மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அதனதன் அளவிலே ஏதோ ஒரு பேற்றை முத்திப்பேறு என்றது வகைப்படுத்தி இருக்கும். அதை பற்றி அடுத்த பாடலே போது இன்னும் சில நேரத்தில் இன்னும் விளக்கமாக சிந்திக்கவிருக்கிறோம். அப்படி சொல்லப்படும் அந்த முக்தி நிலைகளுக்குள்ளே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தி நிலையாவது அடர்ந்து திரிந்து இளைத்து போய் விழுந்து விட்டு போன உயிர்கள் இளைப்பாறும் நிலையிலே. அதனால்தான் யாரானா இறந்து விட்டு போனால் நாம் சொல்லும் போதே அன்னாருடைய உயிர் இறைவனுடைய திருவடி நிழலிலே இளைப்பாரட்டும் என்று சொல்லுகிறோம். சாதாரண உலக வழக்கத்திலே அப்படித்தான் சொல்லுகிறோம். இறைவன் என்ற ஒன்றை நம்பினாலே இதுதான். அந்தபடியே இந்த உயிர் எத்தனை பிறவி, எத்தனை பிறவிகள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி வரிசையா போய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்கிறார். பிறந்ததோடு முடியல, பிறந்து ஜெயித்தாரா மகிழ்ந்தாரான பிறந்து இளைத்தேன்னர். ஏற்ற அந்த இளைப்பு தீர இளைப்பாறுகிறதாம் அந்த உயிர்கள். அதனால தான் முக்தி இன்பத்தை வேண்டியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை பிறந்து மீண்டும் ஒரு முறை இறந்துங்கிற இந்த சுழற்சியிலிருந்து அடியேனை விடுவித்து உன்னுடைய திருவடித்தாமரைகளின் நிழலிலே அடியேனை இளைப்பாறும்படியாய் வை. இதுதான் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய வேண்டுதல். அந்த நிலையிலே காலம் முதலியவைகள் வராது. அதனால் பகல் இரவோ வெவ்வேறு வெப்பநிலைகளோ அந்தந்த மாதத்திற்கு தகுதியான வெப்ப சூழல் மாறும் நிலையோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியது பின்பணி காலம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். மாசி முடிய பின்பணி காலம்னு சொல்கிறோம். மார்கழியில் தொடங்கியது முன்பணியாகி இப்போது பின்பணி காலத்தில் இருக்கும். இப்போ பெருமான் முக்தான்மாக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய முக்தி உலகத்திலே என்ன காலப்பொழுதுன்னு கேட்டால் சங்கல்பம் பண்ணும்போது இது என்ன ருத்துன்னு சங்கல்பமாக பண்ண முடியும். அங்கே அப்படி கிடையாது. இப்போது அங்கே பகல் இருக்குமா? ஏன்னா உலகப்பந்தனுடைய வேறொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்நேரம் இப்போது சூரிய உதயம் ஆகிருக்கும். நமக்கு அஸ்தமனமாகி ஒரு 1.5 மணி நேரம் ஆக போகிறதுனா வேறு ஏதோ ஒரு நாட்டில் அமெரிக்காவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரிய உதயம் ஆகலாம். அப்போது இந்த மாதிரியான காலநிலை மாற்றம் பகல் இரவு மதியம்னு உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இப்போது நல்ல உச்சி பொழுது, ஏதோ ஒரு நாட்டில் இப்போது மாலை மங்கும் பொழுது, அது அந்தந்த படிக்கு மாறுகிறது அல்லவா? இது மாதிரியே மோட்ச உலகத்திலும் உண்டா? அங்கேயும் காலம் என்ற ஒரு தத்துவம் உண்டானா? அதான் சுவாமி காலனை சம்ஹாரம் பண்ணிட்டாரே. அவர் சன்னிதானத்திலே காலனுக்கு இடமில்லைன்னு சொன்ன பிறகு அங்கே பகல் இரவு மதியம் மாலை இது எதுவுமே கிடையாது. அங்கே எப்போதும் எது சௌக்கியமாக இருக்குமோ அந்த நிலை இருக்கும். அப்போ எப்போதும் அங்கே அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்குமா? ஏன்னா வெளிச்சம் தான் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. தெரியாது. கும்மிருட்டாக இருக்குமா? ஏன்னா பல நேரங்களில் வெளிச்சம் தான் நமக்கு பயத்தையும் சேர்த்து கொடுக்குது. இருண்டு இருந்துட்டுனா எதுவுமே தெரியல, பேசாமல் உட்காந்துடலாம் ஒரு மூலையில். இருண்டு இருக்குமா? அதுவும் தெரியாது. எது சௌக்கியமோ அதை கொடுக்குமா? அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் மோட்ச உலகத்திலே இருக்கும். அதனால் எங்கே இரண்டும் தவிர்த்த நிலையாய் நல்வினை தீவினைகளால் ஏற்பட்ட பேதங்கள் எல்லாம் கடந்து உயிர் முத்தியடைந்த நிலையிலே பகல் இரவு போன்ற பேதங்கள் எல்லாம் இல்லாததாய் இருக்கக்கூடிய, இரவும் பகலும் அற்றதாய் இருக்கக்கூடிய கால தத்துவம் என்ற ஒன்று அங்கே வழக்கில் இல்லை என்பதாய் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திலே நீ தங்கியிருந்து, அது பெருமானுடைய திருவடித்தாமரைகள் தான். அதைத்தான் சொன்னார். அதையே நீ உனக்கான இடமாய் கொள் என்று ஆசீர்வதித்தார். அதை தொடர்ந்து அது என்ன மோட்சம் என்று சொல்லப்படும் தத்துவம், அது எங்கே நடக்கும், என்ன இருக்கும் அங்கே
என்று ஒரு கேள்வி. அதற்கு விடையாக 41வது பாடலை பாடி அருளுகிறார். சுத்த நிலம் உந்தனக்கு சொல்லுகேன், தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாரும் தாம் பெருக, கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக, நில்லாய் அதுவே நிலை. அந்த இடத்துக்கு ரொம்ப அழகா ஒரு பேர் வைக்கிறார் சுவாமிகள். சுத்த நிலம் என்கிறார். சுத்த நிலம், இடம்னு சொல்லிட்டா நிலம் தானே. பெருமானுடைய அந்த மோட்ச சாம்ராஜ்யமானது சுத்த நிலம்னு ஆச்சரியமாக ஒரு திருநாமத்தை சாத்தி அருளுகிறார். சுத்த நிலம். சுவாமி அது எங்க இருக்கு? முத்தியடைந்த உயிர்கள் அங்கே போகும்னு சொன்னா, இதை இவ்வளவு தெளிவாக இவர் சொல்லி வரையறை செய்வதற்கு காரணம், இவர் பாடிக்கொண்டிருப்பது சிவபோகம் என்ற 10வது நிலையிலே என்பதை அவ்வப்போது நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த பாடல்களின் தொகுப்பிற்கு சிவபோக சாரம் என்று பெயர் வைத்தார்கள். சிவபோகம் என்பது அந்த உயர்ந்த நிலை, அது மோட்ச நிலையே. என்ன, இன்னும் உடம்பை உயிர் துறக்கலை. ஆனால் அதற்கு முன்பாகவே ஜீவன் முக்தர்கள் போலே உடம்பிலே உயிர் பொருந்தியிருந்த போதே இவர் மோட்ச அனுபவத்தை கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு சமாதி நிலையிலே கூடியிருக்கும் போது ஏற்பட்ட அனுபவங்கள், இதை வெளிப்படுத்தி சொல்லிலமைத்து பாட வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் அதிதீவிர பக்குவ நிலை இருக்கணும். அந்த அனுபவம் கூட பெறப்படலாம் பெருமான் பேரருளாலே. ஆனால் அந்த அனுபவம் பெற்று முடித்து அது கலைந்து எழும்போது, ஓஹோ இதுதானா அது என்று அதை நினைவு கூர்ந்து பாடலாய் சமைத்தல் என்பது இது யாராலும் அவ்வளவு சுலபத்தில் முடியவே முடியாது. இது முழுவதுமாய் மோட்சானந்தத்தையே குறித்தது. அங்கே சென்ற பிறகு நடக்கக்கூடிய காட்சிகள் என்னங்கிறது நம்மால் சொல்லவே முடியாது. அங்கே நடந்தது என்ன நம்மால் சொல்ல முடியாது. அங்கே சென்றவர்கள் அந்த இடத்தை பாடி கொடுத்திருக்கிறார்களா தெரியாது. ஆட்சியாள்புரத்திலே சுவாமிகள் வைகாசி மூல திருநாளிலே பஞ்சாட்சர மந்திரத்தின் சிறப்பை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி, தோத்திரபூர்ணாம்பிகை ஆகிற சொக்கியார் திருக்கரத்தை பிடித்தபடியே திருக்கல்யாணத்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேரையும் சிவஜோதியிலே சேர்த்து வித்து தாமும் சிவஜோதியிலே ஐக்கியப்பட்டார். தோடுடைய செவியன்னு அந்த அனுபவம் வாய்க்கப்பெற்ற போது எடுத்து பாடிய அந்த பெருமானார் அங்கே போய் சேர்ந்த பிறகு, ஓஹோ இதுதான் திருக்கைலாயமா, இங்கே இப்படியெல்லாம் இருக்கே இதெல்லாம் இருக்கேன்னு பாடினாரா? பாடியிருப்பார். அவர் பாடியிருப்பார். தமிழ் பாடும் ஞான சம்பந்தர் அவர் பாடியிருப்பார். நமக்கு அது கிடைக்காது. ஏன்னா அங்கே சென்றது வருவதில்லையே. அந்த அனுபவத்தை பெறக்கூடிய யோக்கியத்தை நமக்கு இல்லை. அதனாலே அங்கே பெருமான் திருக்கைலாய வாசத்தை எப்படி அனுபவித்தாரோ என்ன பாடினாரோ அது நமக்கு தெரியாது. அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரிலே பொன்னடிக்கே போகின்றேன் போய் சேர்ந்தார். அதன் பிறகு ஏற்பட்ட அனுபவத்தை பாடி கொடுத்தாரா? இல்லை. வாய்க்கப்பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் பாடி அப்பர் பெருமான் நம்ம பேரில் இருக்கிற கருணையினாலே எல்லா அனுபவங்களையும் பாடி கொடுத்து நமக்குள்ள ஒரு ஆசையை தூண்டும்படியாக செய்யக்கூடிய தமிழ் பாடிய பெருமான் பெற்ற அனுபவத்தை பாடினாரா? இல்லை. மூன்றாவதாக நம்பியாரூரர், அவர் பித்தா பிறைசூடி என்று எடுத்து பாடி அவருக்கும் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாவற்றையும் பாடினார். பெருமானோடு எத்தனையோ விதத்திலே உரிமை பாராட்டினார். ஆரூர் பெருமானே கதியின்று கிடந்தார். ரொம்ப தூரதேசத்துக்கு போனால் கூட ஆரூர் ஆனை மறக்கலுமாமேன்னு அங்கிருந்தபடியெல்லாம் பாடினார். நிறைவாக அவருக்கு யாருக்கும் கொடுக்காத பெயராக உலகமே காணும்படியான ஒரு கைலாய பேற்றை பெருமான் கொடுத்தார். தானனை முன்படைத்தான் என்று எடுத்தேற்றி பாடத் தொடங்கினார். பாடிக்கொண்டே திருக்கைலாயம் அடைந்தார். ஆனால் அந்த பதிகத்தில் சுவாமிகள் போற வழியிலே ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே போயிருக்கார். மந்திர மாமுனிவர் இவன் யார் என்று கேட்ட வரைக்கும் பாடிட்டார். ஒவ்வொரு பாடல்லேயும் போற வழியிலே ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இவர்களெல்லாம் வந்தார்கள், இவர்களெல்லாம் பாடினார்கள், இவர்களெல்லாம் வழி செய்து கொடுத்தார்கள், இந்திரன் தோத்திரம் செய்தான், தீபங்கள் ஏந்தினார்கள், பூர்ண கலசம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் பாடிக்கொண்டே சென்று கைலாயத்தின் உள்ளே சென்று சிம்மாசனத்திலே சுவாமியும் பெருமாட்டியாரும் வீட்டிருக்கக்கூடிய கோலத்தையும் தரிசித்த பிறகு அங்கே இருந்த முனிவர்கள் அத்தனை பேரும், இத்தனை கோலாகலம் யாரோ ஒரு மானிடனுக்குன்னா இவர் யாருன்னு தெரிந்து கொள்ளணுமே, நமக்கு தெரியலையேன்னு கேட்டு சுவாமியை பார்த்து இவர் யார் என்று கேட்டார்களாம். பெருமான் யாருக்கும் கொடுக்காத பேராக நந்தமன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப வழங்கப்பட்டவர்னு சொன்னார். நந்தமர் ஊரன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தானாம். சிவபெருமான் அறிமுகப்படுத்தி வைத்த பேர். அம்மையாருக்கு இவள் எம்மையின்ற அம்மைன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தார் காரைக்கால் அம்மையாரை. அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப வழங்கப்பட்டவர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொன்ன சிறப்பு நம்பியாரூர் இருக்குதான். அவரை கொண்டாடினார். இப்போ இந்த பதிகம் மட்டும் எப்படி வந்தது? சம்பந்தர் பாடியது நமக்கு கிடைக்கல, அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கலாம், அது நமக்கு கிடைக்கல. ஏன்னா அங்கே போய் பாடிய அனுபவம் கிடைக்கலன்னு சொல்லிட்டோம். இது மட்டும் எப்படி கிடைத்தது? சுவாமிகள் கருணை இந்த அனுபவத்தை உயிர்கள் இழந்து விட்டால் என்னாகுமோன்னு நினைத்து அங்கே சென்ற பிறகு எந்த வருணனை கொண்டு திருவஞ்சிக்களத்திலிருந்து யானையின் மூலமாக ஏற்றி வரும்படியாக உத்தரவிட்டாரோ, ஆழிக்கடல் அறையா அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பதேன்னு கடைசி பாடல்ல வருணனிடத்தே அந்த பாடல் 10ஐயும் கொடுத்து இதை கொண்டு போய் திருவஞ்சைக்களத்து அப்பர் சன்னதியிலே சேர்த்துடுன்னு.
ஏன்னா அந்த கடற்கரையிலே தான் பாட ஆரம்பித்தார். தானனை முன்படைத்தான் அங்கே இருந்து தான் பாடத் தொடங்கினார். ஏழிசை இந்தமிழின் அந்த பாடல்கள் அத்தனையும் ஆழிக்கடல் அறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே என்று சொல்லி கேரள தேசத்திலே இருக்கக்கூடிய திருஅஞ்சைக்களம் தலத்திலேருந்து பாடத் தொடங்கினார். அந்த கடற்கரையிலேருந்து பாடத் தொடங்கினார். அந்த அஞ்சையப்பருக்கு கொண்டு போய் இதை சேர், அஞ்சைக்கள தப்பரெடுத்து இதை கொண்டு போய் சேர் என்று வருணனுக்கு பெருமான் கட்டளையிட்டார். பெருமானுடைய கட்டளையை ஏற்று வருணன் அதை கொண்டு வந்து திருவஞ்சைக்களத்திலே அடியார்களிடத்தை அதை சேர்ப்பித்தார் என்று கொள்ளுகிறோம். அதனால தான் நமக்கு இது கிடைச்சது. இல்லைன்னா அந்த பதிகம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அடுத்து கூடவே வந்தவர் இன்னொரு பாட்டை அங்கேயே உட்கார்ந்து பாடினார். இவரான திருவஞ்சிக்களத்திலே பாட ஆரம்பிச்சுட்டார். தானனை முன்படைத்தான் இங்கே ஆரம்பித்தார், அங்கே போய் பூர்த்தி பண்ணினார். கூட வந்த சேரமான் பெருமான் அரங்கேற்றம் பண்ணணும் ஆசையாக அந்த உலாவை பாடிக்கொண்டே வந்திருக்கார். திருக்கைலாய ஞான உலா, அதை கொண்டு போய் அங்கே அரங்கேற்றம் பண்ணணும். சுந்தரருடைய சிபாரிசில் தான் உள்ளேயே போயிருக்கார். ஏன்னா வாசல் நந்தியம் பெருமான் அவரை தடுத்து நிப்பாட்டிட்டார். சுவாமியினுடைய கட்டளை நம்பியாரூரை அழைத்து வருவதற்கு தான், நீர் கூட வந்தவருக்கெல்லாம் இடம் இல்லை, இங்கேயே நில்லும்னு கதவை அடைச்சு நிப்பாட்டிட்டார். சுந்தருடைய முதல் வேண்டுதல், நம்மோடு நமக்கு ரொம்ப அணுக்கமானவர் வந்திருக்கார், சிவபெருமான் இவரை பார்த்து நந்தமர் ஊரன்னு அறிமுகப்படுத்தினார் உலகத்திற்கு, எனக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்லி சுவாமி சொன்னார். சுவாமி தம்பாக்காலே அப்படி கொண்டாடப்பட்ட சுந்தரர் சேரமானாரை பார்த்து எனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவர் கூட வந்துட்டார், அவர் வாசலில் காத்திருக்கார், அவரையும் அழைத்து வரணும்னு சொல்ல அங்கிருந்து உத்தரவு பறந்து போய் சீட்டு எழுதி கொடுத்து அவரையும் உள்ளே விடும்படியாக நந்தியம்பெருமானுக்கு கட்டளையாகி சேரமானார் வந்து சேர்ந்து கைலாய தரிசனமாச்சு. அப்போது இவர் பாடி வந்த அந்த நூலை எப்படி வந்தீர்னு கேட்டபோது சுந்தரருடைய திருநாமத்தை சொன்னேன், குதிரை பறந்ததுன்னு 5 எழுத்து மந்திரத்தை சொன்னார். அவர் தான் களறிற்று அறிவார்னு அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. புழு பூச்சி கூட பேசக்கூடியதை புரிந்து கொள்வார். புழு பூச்சி சொல்றதெல்லாம் கேட்கிறவருக்கு குதிரைகிட்ட பேச தெரியாதா? சுந்தரர் வந்து அந்த யானை பறந்து போச்சுன்னா, நடந்து போச்சுன்னா குதிரையில துரத்தி கொண்டு போய் யானை வேகத்தை பிடிச்சிடலாம். இது ஆகாசத்திலே பறக்குதே, அப்ப நம்ம குதிரையும் பறக்கணும்னா என்ன பண்றதுன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை குதிரையின் காதிலே ஓதி தடவி கொடுத்தார், குதிரையும் பறந்தது. இப்படித்தான் வந்தேன்னு சொன்னபோது அவருடைய பிரார்த்தனையாக திருக்கைலாய ஞான உலா அதை பெருமானும் பிராட்டியுமாக சிம்மாசனத்திலே வீற்றிருந்து கேட்டருளணும்னு சொல்ல அதற்கு உத்தரவாக சுவாமிகள் பாடினார் என்று சொல்லப்படுகிறது. அதான் அருணகிரி பெருமான் சொல்லும்போது ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் என்று அவரை சிறப்பித்து சொல்றார். ஆசுகவியாகவே அங்கே உட்கார்ந்து பாடினார். ஏன்னா போற வழியில் அந்த அனுபவத்தை உலா நூலாக பாடிக்கொண்டே சென்றார். ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் என்று அவருக்கு சிறப்பு செய்கிறார் அருணகிரி பெருமானார். அப்படி கொண்டாடப்பட்ட திருக்கைலாய ஞான உலா. சரி, அது எப்படி கிடைச்சது? இந்த பதிகத்தை கொடுத்து விட்டார். அது எப்படி கிடைச்சதுன்னா சுவாமிக்கு பக்கத்திலேயே விநாயகர் சுப்பிரமணியர் ஸ்தானத்துக்கு ஒப்பாக தர்மசாஸ்தா வீற்றிருப்பார். அவரை கூப்பிட்டார் சுவாமி, அப்பா இதுவும் ரொம்ப உத்தமமான நூல், இதையும் அடியார்கள் ஓதி அருள் பெறணும், இதையும் கொண்டு போய் கீழே சேர்த்துடு, நீ எப்போதும் வசிக்கக்கூடிய திருப்பிடவூர் திருத்தலத்துக்கு போய் அங்கே மன்றத்து அச்சனாக நீ வீற்றிருப்பாயே, அந்த அத்தனாகவே இருந்து இதை வழங்கி செய்யின்னு சுவாமியினுடைய கட்டளை. அந்தபடிக்கே திருப்பிடவூர் என்று சொல்லப்படும் திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்த சாஸ்தா அங்கே இருந்த அடியார்கள் மூலமாக இந்த திருக்கைலாய ஞான உலாவை பிரகடனம் செய்தாராம். அந்த திருப்பிடவூர் தான் இன்றைக்கும் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் என்று ரொம்ப பிரபலமாக அறியப்படும் திருத்தலம். அங்கே வாகீசமூர்த்தியாக சிவபெருமான் 4 முகங்களோடு கூடிய ஒரு ஆச்சரியமான திருவுருவம், வேறெங்கும் அதிகம் பார்க்க முடியாத ஒரு திருவுருவம், பிரம்மஸ்வரூபமாக சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திருக்கோயில் உண்டு. பல்லவர் காலத்திய சன்னதி அந்த கோயிலே ரகசியமாக ஒரு மூலையிலே பெரிய சன்னதி ஒன்று பல்லவர் காலத்திய கோயில் உண்டு. அதே ஊரிலே இருக்கக்கூடிய பிரம்மசாஸ்தாவினுடைய கோயில், அந்த தர்மசாஸ்தாவினுடைய கோயில், அதுவும் நிறைய சோழர் காலத்திய கல்வெட்டுகளோடு கூடிய பிரம்மாண்டமான கோயில். சாஸ்தாவுக்கு அவ்வளோ பெரிய கோயில் கல்வெட்டுகளோடெல்லாம் கூடி பார்ப்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். அப்படியான அந்த திருப்பிடவூர் தர்மசாஸ்தா தான் இந்த திருக்கைலாய ஞான உலாவை கொண்டு வந்து சேர்த்த செய்தியை சேக்கிழார் கடைசி பாடல்களில் சொல்லித்தான் நிறைவு பண்றார். இப்படியானது திருக்கைலாய அனுபவம். இது பேச ஆரம்பித்ததுக்குன்னா அங்கே சென்று சொல்லப்படுவது எதுவும் யாருக்கும் கேட்காது. ஏதோ இந்த பதிகங்கள் நமக்கு கிடைச்சது, அதுக்காக இதை சேக்கிழார் சொல்லி இதை நமக்கு சமன்வயப்படுத்துறார். இல்லைன்னா திருக்கைலாய ஞான உலா திருக்கைலாயத்தில் பாடினது இங்கே எப்படி நமக்கு வந்ததுங்கிற கேள்விக்கு விட இல்லையே. சேக்கிழார் பெருமான் ஒருத்தர் இல்லைன்னா சைவத்தை என்னவா ஆக்கியிருப்பார்களோ, என்னவா நமக்கு கிடைத்திருக்குமோ, எத்தனை பெரிய பொக்கிஷத்தை எழுந்திருப்போமோ. யாரை கொண்டாடுறதுன்னு தெரியல. ஒருத்தொத்தரும் செய்த பெருங்கருணைக்கு எத்தனை பிறவிக்கும் எவ்வளவும் செய்த நமக்கும் இந்த ஒரு கருணையை கொடுத்து ஒரு பிறவியிலே தோளுடைய செவியன் எடுத்து பாடுவதற்கும் உலகெல்லாம் உணர்ந்து எடுத்து பாடுவதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த ஞான நூல்களை கையால் தீண்டுவதற்கு ஒரு பேற்றை பெருமான் கொடுத்தானேன்னு நினைக்கும் போதெல்லாம் அப்படி சேக்கிழார் இதெல்லாத்தையும் ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்தபடிக்கு திருக்கைலாயமாகிற அந்த ஸ்தலத்திலே இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெளியே கேட்பதில்லை. அதனால தான் திருக்கேதாரம் வரையில் பாடிய சம்பந்த பெருமான் நொடித்தான் மலையை அப்படியே திருக்கைலாயம் என்ற அளவிலே வைத்து பாடி விடுகிறார். இங்கிருந்தே தான் அனுபவம், அங்கே சென்று பாடியதாக அனுபவம் இல்லை, காலத்திலிருந்தே தான் பாடுகிறார். சம்பந்தரும் அங்கிருந்து தான் துதிக்கிறார். அப்பரடிகளும் திருக்காலத்திலே இருந்து தான்
யாத்திரையை தொடங்கி மேலே சென்றார். அவரை எங்கே நிப்பாட்டணுமோ அந்த இடத்திலே நிறுத்தி அவருக்கு கைலாய காட்சியை பெருமான் கொடுத்தான். ஆக உள்ளே சென்று எந்த இடத்தில் உலகவாசம் அற்று போகுமோ அங்கே நின்று பெருமானை பாடிய சுந்தரருடைய பதிகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த இடத்தைத்தான் சுத்த நிலம் என்று சொல்லுகிறார் ஆச்சாரியர். அங்கே புலன்களுக்கு அங்கே தான் உடம்பு இல்லையே, சரீரம் கிடையாது. சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டா பஞ்சபூதங்கள் இல்லை, கர்மேந்திரியங்கள்ல ஞானேந்திரியங்கள்ல இது ஒன்றுமே கிடையாது. தத்துவங்கள் எதுவுமே இல்லாத ஒரு தலம் அது. 6 தத்துவம் என்று கீழேயே பார்த்திருக்கிறோம். 36 தத்துவங்கள் என்று ஒரு நிலை சொல்லப்படுகிறது. அந்த 36 தத்துவத்தினுடைய உச்சம் அதற்கு மேலே கடந்து போனால் அங்கே இருக்கக்கூடியது ஞானானந்த தாண்டவம் என்று சொல்லுவார்கள். அதனால தான் சிதம்பரத்தை நாம் சொல்லும்போது சஹசிராரத்தோடு ஒப்பிட்டு சொல்லி உயர்ந்து இருக்கக்கூடிய கடைசி ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலையிலே பெருமான் அம்பல கூத்தாடி மகிழ்வார், அதுதான் அம்பல பெருவழி என்றெல்லாம் சொல்லி அங்கே தான் ஞானானந்த தாண்டவத்தை பெருமான் செய்கிறார் என்று சொல்லுவது. அது விளையாட்டாக சொல்லுவாங்க. திருவாரூரில் இந்த யுத்த காலம் எல்லாம் ஏற்பட்ட போது நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை தில்லையிலிருந்து எடுத்துக்கொண்டு திருவாரூருக்கு எழுந்தருளச் செய்து அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால அவருக்கு பின்னாடி ஒரு மண்டபத்தையே கட்டி கொடுத்துட்டு, சபாபதி மண்டபம்னே அந்த மண்டபத்திற்கு பேர், அப்பப்போ வராரேன்னு சொல்லி ஒரு மண்டபத்தை நிரந்தரமாக கட்டி கொடுத்து தெற்க பார்த்து அந்த மண்டபத்திலே தான் நடராஜ பெருமான் எழுந்தருளி இருப்பார். இன்றைக்கும் அந்த மண்டபத்திலே தான் தியாகராஜ பெருமான் பங்குனி உத்திரத்தன்று பாத தரிசனம் வழங்கக்கூடிய சிறப்பும், அந்த மண்டபத்தை கடந்து போய் உள்ளே எழுந்தருளி ருத்ரபாத தரிசன மண்டபத்திலே பாத தரிசனம் கொடுப்பார். அந்த சபாபதி மண்டபத்திலே நடராஜ பெருமான் எழுந்தருள்வார். அவரை சொல்லும்போது 36 அடி உயரமான கம்பின் மேலே ஏறி ஆடக்கூடிய ரொம்ப திறமையான கூத்தாடின்னு சொல்லுவாங்க. கம்பு மேலாம் ஏறி ஆடுவார்கள் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப திறமை வேணும். அது ஏதோ 6 அடி 7 அடி கம்பு மேலே ஏறி ஆடி விடுவார்கள். நடராஜ பெருமான் 36 தத்துவங்களை கடந்து மேலே ஆடுகிறார். அதனால் இந்த கூத்து யாராலும் செய்ய முடியாது. பரமசாமர்த்தியர் 36 அடி கம்புக்கு மேலே ஏறி ஆடுவார்னு சொல்லி விளையாட்டாக சொல்கிறது. அது திருவாரூரில் சொல்லும்போது 36 அடிக்கு மேலேயே ஏறி ஆடக்கூடிய திறமை எல்லாம் இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் இறங்கி மண்ணுக்கு தான் வரணும்பாங்க. திருவாரூர் பிருத்திவி ஸ்தலம், அதனால் அங்கேருந்து இறங்கி இந்த ஸ்தலத்திற்கு வந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்படி 36 தத்துவங்களும் கடந்திருக்கக்கூடிய தலமாவது இந்த சுத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் என்ன, யார் யார் இருப்பார்கள், என்னவாக இருக்கு நமக்கு தெரியாது. புராணங்கள் சொல்லி இருக்கிறது. புராணங்கள் இந்த பேற்றை சொல்லி இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும், இவர்கள் எல்லாம் சூழ இருப்பார்கள்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. மற்றபடிக்கு உபனிஷத்துகள் எல்லாம் கூட அந்த இடத்தை சென்றவர்கள் மீண்டதில்லை. நச்ச புனராவர்த்ததேன்னு சொல்லிட்டு சென்றவர்கள் புனராகமும் கிடையாதவர்களுக்கு மீண்டு வருவது கிடையாது. அதனால் அதை பற்றிய அனுபவத்தை என்னவென்று சொல்வது, கண்டு வந்தால் தானே சொல்லணும். யாராவது பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க சொல்லலாம், பார்த்து யாரும் மீளலையே, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டு வருவதற்கு இடமில்லை என்றபடியால் அங்கேயே நின்று விடுவார்கள். இது பராகாச பெருவெளியாக சொல்லப்படும் பகுதி. அங்கே உள்ளே சென்றவர்கள் மீண்டு வருவதில்லை. அதனால் தான் தில்லை அம்பலத்திலே வெளியிலிருந்து பிரகாரங்கள் 5 பிரகாரங்கள் கணக்கு. வெளியே பிருத்திவி பிரகாரம், அதை அடுத்து இருக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை தீர்த்தத்திற்கானது அப்பு பிரகாரமாக கொள்ளுவார்கள். அடுத்து 3வது பிரகாரம் திருமூலநாத சுவாமி இருக்கக்கூடிய பிரகாரத்தை அக்னி பிரதட்சணமாக கொண்டு அங்கே தான் மடப்பள்ளி, யாகசாலை முதல் இடங்கள் எல்லாம் இருக்கும். 4வது பிரகாரம் சபை பிரகாரம், கனகசபையை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்தை 4வது பிரகாரமாக சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த கண்டாமணி என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திற்கே விசேஷமாக வாசிக்கப்படும் அந்த மணி ஓசை எழும்பக்கூடிய இடம். அது வாயு பிரகாரம், காற்று இருக்கிற இடத்துல தான் சப்தம் ஒலிக்கும். அதனாலே அதை வாயு பிரகாரமாக கொண்டு ஆகாச பிரகாரம் என்று ஒன்று உண்டு. அது ரகசிய பிரகாரமாக உள்ளே இருக்கும். அந்த பிரகாரத்திற்கு ஒரு வழி தான். மற்ற பிரகாரங்களை எல்லாம் முழுக்க சுற்றி வரலாம், எங்கே தொடங்கினோமோ அங்கே வந்து முடிக்கலாம் ஒரு பிரதட்சணம். இந்த ரகசிய பிரகாரமாக இருக்கக்கூடிய பிரதட்சணத்திற்கு ஒரு பக்கம்தான் துவாரம். அதன் வழியே போய் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்கே அடைச்சிருக்கும். அங்கே சுவர் கட்டி அடைத்திருப்பார்கள். அது கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், ஆனால் தெரியாது. அந்த பிரதட்சணத்துக்கு உள்ளே சென்றவர்கள் மீண்டு வர முடியாதுன்னு காட்டுறதுக்காக அதை அடைத்திருப்பார்கள். அது முழுக்க இருட்டாக இருக்கக்கூடியது. அப்படித்தான் பராகாச வெளி இருக்கும். நான் முழுக்க இருட்டாக இருக்கிற அறையிலே நான் என்பதே கண்ணுக்கு தெரியாது. இப்போ நாங்கிறது இந்த சரீரம் தெரியறதுனால சரீரம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் நான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல இருட்டறையிலே போய் அடைத்து கொண்ட பிறகு நான் என்பது எதுன்னு பார்த்தா தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த உருவம் தெரியலையேன்னும் போது அப்போ நான் என்பது இதை கடந்ததொன்று என்பது தெளிவாகிறது. கண்ணுக்கு புலப்படும் வரையில் தான் இதை நான்கிறோம். புலப்படாமல் போயிடுதுன்னா அப்போ நான் எங்கேங்கிற கேள்விக்கு விடை இல்லையே. அந்த தொலைந்து போகக்கூடிய அந்த இடத்தைத்தான் நான் என்பது தொலைந்து போகக்கூடிய, நானே தெரியலைங்கிறத எனதுங்கிறது என்ன இருக்குது. என் கையில் எதையோ ஒன்று வைத்து கொண்டிருந்தேன், நானே தெரியல, என் கையில் இருந்த என்னுடையதுங்கிறது எங்கே தெரியுது. அப்போ நான் எனது இரண்டும் அற்றுப்போகக்கூடியதாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தைத்தான் பராகாச பெருவெளியாக வைத்து, அது இந்த 14 புவனங்கள், இன்னும் எத்தனையோ கோடி அண்டங்கள் இதெல்லாம் சொல்கிறோமே, அது எல்லாவற்றையும் கடந்து அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய இடம்.
அங்கே போய் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த சிறப்பை காணக்கூடிய உயிர்கள் சுத்த நிலத்திலே அவன் திருவடியை அடைந்திருக்கின்றன என்று கொள்ளுகிறோம். அந்த தூக்கிய திருவடி, ஏன்னா திருவடியின் நிழலிலே இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த திருவடி தூக்கி இருக்கணும். பெருமான் ஏன் சமபங்கமாக நிற்கக்கூடாதுங்க? திருக்கைலாயம் என்றும் பராகாச வெளி என்றும் சொல்லக்கூடிய பகுதியிலே நின்றபடிக்கே அனுகிரகம் பண்ணக்கூடாது? செய்யலாமே. யாராலும் தடுத்து அனுப்பிட போகிறாங்க. இல்லை, நான் ராஜாசனமாக காரை மடக்கி அமர்ந்து விட்டார் என்றால் அம்பிகை பக்கத்திலே வீச்சிருக்க என்ன குறை? ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை எதற்கு சொல்லணும்? ஏன்னா அங்கே ஆடப்படும் அந்த ஆட்டம்தான் எப்போதும் உயிர்கள் துடித்து கொண்டே இருப்பதற்கான சாட்சியாக ஆடப்படும் ஆட்டம். அந்த தாண்டவத்தினுடைய ஜதி சுத்தம் அது மாறித்துன்னா உலகிலே சம்ஹாரம் முதலியவைகள் ஏற்படும்னு கொள்ளுகிறோம். ஒரு பறவை கூவுவதோ அகவுவதோ, இல்லை ஒரு அலை அடிப்பதோ, ஒரு மரம் ஆடுவதோ, இது அத்தனையிலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் அதன் உட்குள்ளே பொருளாக இருந்து பெருமான் ஆடக்கூடிய ஆட்டம் என்று கொள்ளுகிறோம். அணுக்களுக்கு உள்ளே துளைத்து கொண்டு போனால் அணு துகள்கள் சுத்தி கொண்டே இருக்கும்னு ஒரு பகுதியை பிரிக்கிறார்கள். அசையாது இருக்கக்கூடியது ஒரு பகுதி வேகமாக சுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அந்த அணுவிற்கான ஜீவன் என்று சொல்லுகிறோம். அப்போ இதுவரையில் மனித அறிவினாலே நாம் பிளந்து கொண்டே போய் ஒவ்வொரு பொருளையும் பிளந்து கொண்டே போய் அதன் அடிக்கூறு என்ன மூலக்கூறு என்னன்னு பார்த்தடைந்த அணுவை துளைத்து உள்ளே பார்த்தால் அதிலே ஒரு பகுதி எப்போதும் ஒரு அசைவோடு சுத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதிலே எப்போதும் ஒரு துடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த அசைவு ஒரு சீராயிருக்கும் நிலை அது இருந்து கொண்டே இருக்கணும்னா நின்றபடியே சமபங்கத்திலோ இல்லை வீச்சிருந்தோ அதில் விசேஷம் இல்லை. அது ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்கணும். அதனால் பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஜதி தான் அவருடைய ஆட்டத்திற்கான ஜதி. இதுதான் உலகத்தினுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் ஆகிற ஐந்தொழிலையும் புரியக்கூடியது இந்த ஆட்டம்தான். இதிலே பேதம் ஏற்படும் போதுதான் உலகிலே இருக்கக்கூடிய சமநிலை மாறுபட்டு போகிறது. சம்ஹாரம் முதலியவற்றை செய்கிறான் என்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த பேதம், இதில் இருக்கக்கூடிய அந்த நிலை பேதப்படும் போது வேறொரு காரியமாக அதை மாற்றி அமைக்கிறார். அப்போதும் தாண்டவம் உண்டு. என்ன சிருஷ்டி தாண்டவமே அது சம்ஹார தாண்டவமாகும். பிறகு எல்லாவற்றையும் முடித்து கடைசியாக இப்படி ஒவ்வொன்றாக பெருமான் செய்யக்கூடிய ஐந்தொழில்களையும் தாண்டவத்தின் மூலத்திலேயே அவர் செய்கிறார். அந்த அசைவு என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. உடம்பிலே உயிர் இருக்காங்கிறதுக்கு என்ன ஒரே சாட்சி? எதை சாட்சியாக வச்சு சொல்ல முடியும்? இங்கே தான் தொட்டு பார்ப்பாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு தாளம் ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த தாளம் என்னன்னு கேட்டால் அந்த தாளம் நடராஜா ஆடிக்கிட்டு இருக்கார். அந்த தாளத்திற்கு தகுதியாக அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் சிதம்பர க்ஷேத்திரத்தை ஹிருதயஸ்தானம் என்றும், பொன்னம்பலம் இங்கே தான் இருக்குது, ஹிருதயத்தில் தான் இருக்குது பொன்னம்பலம் என்றும். பொன்னம்பலம் இங்கே இருக்குன்னா பொன்னம்பலம் ஆனார் அதன் உள்ளே தானே இருக்கார். அம்பலத்தாடியாக இருந்து எம்பெருமான் அங்கே தான் நடித்து கொண்டிருக்கிறான். அந்த நாடகம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அந்த துடிப்பை இதோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இதே துடிப்பைத்தான் திருமாலினுடைய மார்பிலே அமர்ந்தபடியே ஆடி காண்பித்தார் தியாகேச பெருமான். அந்த ஹிருதயத்தினுடைய துடிப்புத்தான் பெருமான் ஆடக்கூடிய அஜபா தாண்டவம் என்று சொல்லக்கூடிய அதிரகசியமான ஒரு தாண்டவம். அதை ரொம்ப பக்குவ நிலை அடைந்தவர்களால் தான் வீச்சிருக்கும் போது ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை பார்க்கவே முடியும். இது சாமானியர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து தொடங்கக்கூடிய நிலை சிதம்பர க்ஷேத்திரம்னா அதிதீவிர பக்குவம் அடைந்தவர்களுக்கு காட்சி தரக்கூடிய தாண்டவமாய் ஆடுவது திருவாரூர் தலத்திலேன்னு பார்க்கிறோம். அதனால தான் இதை கோயில் என்றும் கோயிலுக்கும் உள்ளே செல்வம் நிறைந்ததாய் இருக்கக்கூடிய திருமூலட்டானமாக அதையும் சொல்லுகிறோம். இது கோவில் என்று பொதுவிலே சொல்லி திருவாரூரை திருமூலட்டானம் என்று சொல்வதற்கு காரணம் கோயிலுக்கு உள்ளுரை பொருளாக இருப்பது கர்ப்பகிரகம். அங்கே இருக்கக்கூடிய பெருமான் அவர்தான் அந்த தலத்திற்கு அதிபதி. அப்போ உலகத்திற்கு அதிபதி தியாகேச பெருமான் என்பதை அவர் ஆடக்கூடிய அதிகுஹ்யமான அந்த அஜபா தாண்டவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்று வைக்கிறார். அதனால தான் அவங்க பேர் சொல்வது அடிக்கடி நினைச்சா சிதம்பரம் போயிடுறோம், திருவாரூருக்கு போக முடியலன்னு சொன்னால் அந்த நிலைக்கு பெருமான் உயர்த்தணும். அப்படி அடைந்தவர்களுக்கு அந்த அஜபா தாண்டவ தரிசனத்தை பெருமான் காட்டி கொடுப்பார். அப்படி அடையக்கூடிய அந்த பேற்று இதை செய்யக்கூடிய இடம் சுத்த நிலம் என்று கொள்ளப்படுகிறது. சுத்த நிலம் உந்தனக்கு சொல்லுகேன், அழைத்து சொல்லுகிறார். எவ்வளவு கருணை! மோட்சம் என்பது என்னங்கிற இலக்கணத்தை தான் உணர்வதே ரொம்ப கடினம். அதை உணர்ந்த ஒருவர் எடுத்து சொல்லுவது இன்னும் கடினம். போறவனை கூப்பிட்டு சொல்கிறார் இவர். வந்து விழுந்து கேட்டவர்கிட்ட சொல்லலாம்னா அப்படியே சொல்லாதவர்கள் அப்படி கூட சொல்லிட மாட்டாங்க மோட்ச அனுபவம் என்னங்கிறத. இவரோ அங்கே இருப்பவரை அழைத்து சொல்லுகிறார். நான் சொல்கிறேன் கேட்குறியா என்றபடிக்கு சுத்த நிலம் உந்தனக்கு சொல்லுகேன், நான் சொல்லுகிறேன் என்று எடுத்து கூப்பிட்டு சொல்லுகிறார். தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாரும் தாம் பெருக. 36 தத்துவங்கள் என்று சொல்லப்படும்
அடிப்படை கூறுகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் என்றெல்லாம் பிரிக்கிறோம். அது அடிப்படையாக சொல்லணும் என்றால் பிருத்வி தத்துவத்திலிருந்து ஆரம்பிக்கும். கீழேருந்து போனோம்னா மண்ணிலிருந்து தொடங்கும். பிருத்வின்னு சொல்லிட்டாலே 5 பூதங்களும் வந்துடும். அப்போ 36ல் ஒரு 5 பஞ்சபூதங்கள், அதற்கு மேலே கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்தகரணங்கள் என்று இப்படி கணக்கிலே கொண்டு போனால் உடம்பை ஆக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், நம்மை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள், அதற்கு மேலே சிவதத்துவம் வரையிலுமாய் போய் இந்த உலகிலே எவைகளெல்லாம் தத்துவங்களாக பிரிகிறதோ அதை கணக்கில் எடுத்து 36 தத்துவங்கள் என்று வைப்பார்கள். அந்த 36வது தத்துவமே சிவதத்துவம்னு சொன்னால் அங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள்லாம் அதில் இருப்பார்கள். அதையும் கடந்திருக்கக்கூடியது மோட்சத்திற்கான இடம். இந்த 36ஐ கடந்தவர்களுக்கு ஞானானந்த தாண்டவம் தரிசனமாகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் இந்த தத்துவங்களை ஒடுக்குதல் என்பது சிவபூஜையிலே ஒரு முக்கியமான கட்டம். இந்த மனித உடம்பை கொண்டு ஒரு சிவலிங்க திருமேனியை தீண்டி பூஜிக்க முடியாது, அது பூஜை ஆகாது. அப்போ என்ன பண்ணுறது? பெருமான் தன் கருணையினாலே மானசீகமாக இந்த தத்துவங்களை எல்லாம் நான் கடக்கிறேன் என்று நினைத்து கொள்ளணும். சிவபூஜை செய்யும்போது விஸ்தாரமாக செய்யும்போது, விஸ்தாரமாக இல்லை, செஞ்சால் அப்படித்தான் செய்யணும். நடுவிலே அந்தர்பூசையாக, அதாவது உள்பூசையாக ஒரு கட்டம் வரும். அது எப்போன்னா பெட்டகத்திலேருந்து சிவலிங்க பெருமானை வெளியே எடுத்து வைத்து பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கே முன்னாடி ரொம்ப விளக்கமாக உள்பூசை ஒன்றை செய்யணும். இதை உள்பூசைன்னு சொல்லிட்டு அது வெளிப்பூசை, வேற ஒன்றும் இல்லை. அது வெளியில் கண்ணுக்கு தெரிய செய்கிற பூஜை, அது வாஸ்தவத்தில் 2ஆம் பட்சம்தான். இந்த உள்பூசையை மனம் பழகணுங்கிறதுக்காகத்தான் வெளிப்பூசையை வச்சிருக்காங்க. இந்த ஒரு லிங்கத்தை வைத்து செய்யக்கூடிய பூசை என்பது ஒரு பாவனை, முழுக்க பாவனையாக செய்வது. இது எதுக்கான பயிற்சின்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப சங்கிரகமாக செய்யக்கூடிய உட்பூசைக்கான பயிற்சி. அந்தர்பூஜை என்று சொல்லப்படும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமான். நான் ஆன்மார்த்த பூஜைன்னு தானே சொல்கிறோம். ஆன்மார்த்தம்னா இங்கே இருக்கக்கூடியவன், உயிருக்கான செல்வமாயிருக்கும் பெருமான், உள்ளே இருக்கக்கூடிய பெருமான், அவரை பூஜிக்கணும். எடுப்பில் அவரை பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னால் இது எப்படி அவ்வளவு சுலபம் இல்லையே. அதனால்தான் உடம்பு போலே ஒரு பெட்டி, அதன் உள்ளே உயிர் போலே ஒரு ஸ்படிக திருமேனியை வைத்து இவரை இதுவாக பாவித்துக்கொள். அதனால தான் அவரை வெளியில் எழுந்தருளை பண்ணி வைத்த உடனேவே சில முத்திரைகளாலும் மந்திரங்களாலே எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பெருமானை இதிலே நான் பார்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்க்கிறோம். அதில் கொண்டு போய் சேர்த்து இவர் தான் அங்கே இருக்கார், இப்போ நான் பாவனை பண்ணிக்கிறேன் என்று பாவனையாக அவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியில் அதனால தான் சுவாமியை மீண்டும் பெட்டியிலே வைத்து ஒடுக்குகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? அதில் அவ்வளோ நேரம் இருந்ததாக பாவித்த சிவகலைகளை மனசிலே கொண்டு போய் ஒடுக்கிக் கொள்வோம். உள்ளே ஒடுக்கி அதன் பிறகு அந்த லிங்கமூர்த்தத்தை கொண்டு போய், அதனால தான் அதுக்கு ஒரு வெள்ளை துணியும் அதனுடைய 4 மூலைகளை எல்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு, கலைகளாக சொல்லப்பட்டிருக்கு. 5 கலைகள்லாம் கடைசியில் ஒடுங்கணும். அதையெல்லாம் சேர்த்து ஒடுக்கித்தான் கொண்டு போய் பெருமானை உள்ளே வைக்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை எதிரே இருக்கக்கூடிய மூர்த்தத்தில் பாவனையாக சேர்த்து அவருக்கு லிங்க சுத்தி முதலியவற்றையெல்லாம் செய்கிறேன். ஆனால் இதை செய்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? உள்ளே இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுகிறேன் போது அந்த அந்தர்பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வரும். சூரிய பூஜை, விக்னேஸ்வர பூஜை, துவார பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சிவபூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த அந்தர்பூஜை என்ற ஒரு பூஜையை செய்வார்கள். அதில் நித்தியமே உடம்பு பட்டு போய்விட்டது, வயோதிகம் அடைந்து உடம்பு பட்டு போய்விட்டது, கரணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா செயலிழந்து போய் ஒரு நாள் குறித்த நாள் வந்தாச்சு, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது, உடம்புக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்தாகிவிட்டது. அந்த விதிப்படியே யாக காரியமாகவே எந்த இடத்திலிருந்து உயிருக்கான ஆதார சக்தியாய் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது எந்த கொடி வழியே இந்த உடம்பிற்கு ஆதாரமான உணவு எல்லாம் போய் சேர்ந்ததோ, எந்த பந்தத்தை அறுத்து கொண்டு தனித்து ஒன்றாக நான் ஜனித்து வெளியே வந்தேனோ அந்த இடத்திலே அக்னி பிரதிஷ்டை செய்யணும். அங்கே தான் வைப்பாங்க. அது கடைசியில் செய்கிறது எல்லாருக்குமே அப்படி தான். அங்கே கொண்டு போய் வச்சாலும் வாஸ்தவத்தில் அங்கே தான் முதல் பிரதிஷ்டை, முதல் அக்னி பிரதிஷ்டை தொப்புள்ள தான். அந்தபடி அதையே செய்து பாவிக்கணும். அதை செய்து பாவிப்பார்கள். பட்டு போன உடம்பு இதெல்லாம் ஆகி முடிந்து விட்டது. இப்போ அடுத்து என்னன்னா, அந்த உயிரானது பெருமானுடையது, அதன் உள்ளே இருப்பவன் பரம்பொருள் என்று உணர்ந்தபடிக்கு செய்யப்படும் பூசை. அப்போதும் கூட உடனடியாக செய்யாமல் அந்த உயிர் தன்னுடைய வினைக்கணக்கை எல்லாம் தீரும் அளவிற்கு அடக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் சிந்திப்போம். அது சில நேரங்களில் அந்த கட்டங்களை செய்ய தொடங்கும் போது ரொம்ப பழகி போய்விட்டால் ஒரு பயத்தை அப்போ வரும், ஒரு பயம் ஒன்று வரும். இப்படித்தான் விழப்போது ஒரு நாள், இது நிஜமாகவும் நடக்க போகுது, சாட்சியாக சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் இதையெல்லாம் பார்க்கத்தானே போகிறார்கள்,
இது வரும்னு தெரிந்தும் இன்னும் இந்த நிலையிலே இருக்கிறோமேங்கிற ஒரு பயம் அப்போ தொத்து மனசுல. அதுக்கு தான் பூஜையை வைப்பது. நம்ம அதனால்தான் சிவ பூஜையிலே இதை கொடு அதை கொடுன்னு கேட்பது பெரிய வழக்கம் இல்லை. ஒரு பிறவியை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி உன்னை தீண்டி பூசிப்பதற்கு நன்றி சொல்லுவதற்கு தான் பூஜையை செய்கிறோம், கேட்டு பெறுவதற்காக இல்லை. இதுவே நன்றி சொல்லும் விதமாகத்தான் செய்வது. அப்படியாக அந்த உயிர் பட வேண்டிய அவஸ்தையெல்லாம் பட்டு முடித்த அந்த உயிரையே சிவமாய் உணர்ந்து அவரை அன்பினால் அபிஷேகம் செய்து ஆர்வத்தால் திருவொத்தாடை கொடுத்து தொடைத்து இப்படியாக பாவனைகளாலே அந்த பெருமானை முழுக்காட்டி, அதுக்கு ஒரு அஷ்டபுஷ்பம் உண்டு, அந்த அஷ்டபுஷ்பத்தை சொல்லி அவருக்கு சமர்ப்பித்து நைவேத்தியம் அத்தனை அபிஷேகங்கள் எல்லாத்தையும் அதுக்கே செய்யணும். அவ்வளவு செய்து முடித்து மலர்களால் அலங்காரம் எல்லாம் பண்ணி பட்டு வஸ்திரம் சார்த்தி ஆபரணங்கள் எல்லாம் சார்த்தி தூபதீபம் முதலிய உபச்சாரங்கள் செய்து ஆன்மாவை உயிராக இருக்கக்கூடிய அந்த பெருமானையே வழிபட்டு நிறைவாக கற்பூர தீபாராதனை பிரதட்சண நமஸ்காரம் ஜபம் பண்ணி அந்த ஜப புண்ணியத்தையும் அந்த பெருமானிடத்தை சேர்த்து நமஸ்காரம் பண்ணி பூஜையை முடிப்பது. இதை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் வாஸ்தவத்தில் இருக்கிற பெட்டிக்கிட்டே போகும். இந்த பூசை காலம் அதிகரித்து கொண்டே போகணும். இந்த அந்தர்பூசைக்கான காலம் அதிகரித்து கொண்டே போய் 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 ஒரு நிலையிலே இந்த பூசை அதிகமாக போய் கலைந்து எழும்போது அந்த பூசையை மறந்தே போயிருக்கணும். அந்தபடிக்கு செய்யும் சிவபூசை நழுவும்படியாக சிவபூசை உள்பூசையை செய்வது. வெளிப்பூசை நழுவும் அளவிற்கு போய் நாளிலேருந்து செய்ய மாட்டேன்னு எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை. இது அது ஒன்று நமக்கு இருக்கேங்கிறது மறக்கும் அளவிற்கு இதில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டு பக்குவான்மாக்களாகி சிவபூஜையை நழுவி அதிலிருந்து நழுவி அந்தர்பூசையை செய்ய தொடங்குபவர்களுக்கு சிவமேயாய் ஆகக்கூடிய அந்த தன்மையெல்லாம் விளங்க கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்து தான் சிவபோகத்தை அனுபவிக்கிறார். அந்த அந்தர்பூசையின் சிறப்பு போல இவர் அடைந்த அந்த இன்பத்தை இதை வெளியில சொல்லவும் முடியுமான்னா, கருணாளர்கள் கருணையுடையவர்கள் அத்தனை பரமகருணை இவர்களுக்கெல்லாம் இருந்தபடியினாலே அதை வெளிப்படுத்தி அருளுகிறார்கள். தத்துவங்கள் ஆறாரும் அப்படி செய்யப்படும் பூசையிலே சுத்தமாக இருக்கக்கூடிய தத்துவம் வரையில், சுத்தமாயா தத்துவம் வரையில் எல்லாவற்றையும் ஒடுக்கி தத்துவங்கள் 36ஐயும் ஒடுக்கி முடித்த பிறகுதான் பூஜையை செய்வோம். நான் இந்த உலகோடு இந்த உடம்போடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தோடு பெருமானை போய் நாம் அடைய முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த ஆன்மமூர்த்தியை தொடறீங்களே, பூஜை பண்ணுறீங்களே, அபிஷேகம் பண்ணுறீங்களேன்னு சொன்னால் தத்துவங்களை எல்லாம் மனசளவிலே ஒடுக்குகிறேன். அதற்கு சில முத்திரைகள், சில மந்திரங்கள் இவற்றையெல்லாம் சொல்லி பாவிக்கும் போது இதெல்லாம் அடங்கி போகும். இதெல்லாம் அடங்கிய பிறகு என்ன நிலையில் நான் இருக்கேன்னா சிவம் என்ற நிலையிலே இருந்து சிவபூஜை செய்கிறோம். அதனால தான் சுவாமியினுடைய ஆசனத்திற்கு மட்டும் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நாம் அமர்ந்திருக்கும் ஆசனத்திற்கு கொடுத்து அதிலே ஒரு மலரிட்டு நாமே வழிபாடு செய்வோம். அதை சிவாசனமாகவே பாவித்து அதன் மேலே அமர்ந்து கொண்டு சிவாசனத்திலே அமர்ந்து விட்டால் நாம் சிவமாம் தன்மையிலே இருக்கிறோம்னு பொருளாகிறது. சிவமாம் தன்மை அடைந்தால் என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். முதல் குணம், சுற்றி நடக்கக்கூடிய எதுவுமே நம்மளை சஞ்சலப்படுத்தக்கூடாது. நான் சுவாமி சஞ்சலப்படுவதே இல்லை. அவர் எந்த சஞ்சலும் இல்லாமல் அப்படியே இருக்கிறார். திடீர்னு ஒரு பூகம்பம் வந்ததுன்னா எல்லா கோயிலும் இருக்கிற சுவாமி சன்னதி என்ன ஆகுது, யாரும் அறக்க பறக்க ஓடலை, சுவாமி அப்படியே தான் இருக்கார். சஞ்சலம் என்பது கிடையாது, அப்படியே இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருந்து தான் சிவபூஜையே செய்வது. அதனால் தான் சிவபூஜையிலே ஆன்மார்த்த பூஜையிலே மந்திரங்களை மனதளவிலே சொல்லுவது தான் உத்தமமாக சொல்லியிருக்கு. வெளியே கேட்கும்படியாக சொல்ல வேண்டிய சில பகுதிகள் உண்டு. அதை தவிர பெரும்பான்மை உள்ளூர சொல்லிக்கொள்ளும் மந்திரங்கள் தான். சஞ்சலம் என்ற ஒன்று இல்லாமலே தான் சிவபூஜையை முழுவதுமாக நாம் பரப்பி செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய காலத்தில் இந்த 36 தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய பிருத்வி தத்துவம் தொடக்கமாய் சிவதத்துவம் ஈராய் இருக்கக்கூடிய எல்லா விதமான தத்துவங்கள், நாதம் வரையில் நாத தத்துவம் ஈராக இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாவற்றையும் உள்ளே ஒடுக்கி அதற்கு மேலே இருக்கக்கூடிய தத்துவங்களை மட்டும் சாட்சியாய் கொண்டு 36 தத்துவங்கள் கடந்த நிலையிலிருந்து சிவபூஜையை செய்கிறோம். அதில் இன்னும் ஒருபடி மேலே போய் உள்ளே இங்கே தான் பெருமான் இருக்கான்னு தெரிந்து கொண்டபடியால் இங்கே அவருக்கு சந்தனமிட்டு கொள்வோம். இப்போ சிவோகம் பாவனைக்கு வந்தபடியாலே சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமாகிற நெற்றிக்கண்ணை குறிக்கும் விதமாக அப்போது புதிதாக அரைத்து சந்தனத்தை நெத்தியிலே இட்டுக்கொள்ளணும். ஒரு பெரிய வட்ட பொட்டாகவே இட்டுக்கணும். சிவபூஜகருங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, காலையில் வேளையில் இவ்வளோ பெரிய சந்தன பொட்டு மட்டும் வச்சுருந்தாங்கன்னா சிவபூஜகர்கள். சிவபூஜையிலே ஒரு முக்கிய பகுதி அது. நெற்றியிலே பெரிய சந்தன பொட்டோடு இருப்பார்கள் அவர்கள். அந்த மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய கண்ணை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். அது திறந்து விட்டதுங்கிற எண்ணத்திலே இருந்து நம்ம சிரசிலே ஒரு பூவை வைத்துக்கொண்டு நாமே நமக்கிட்ட பூவோடு கூட சிவமான நிலையிலே இருந்தே உன்னை பூசிக்கிறேன் என்று தான் பூஜை செய்கிறோம். அதன் பிறகு அதை எல்லாவற்றையும் பெருமானிடத்தையே ஒடுக்கி நிறைவு செய்கிறோம். அப்போ தத்துவங்கள் எல்லாம் கடந்த ஒரு ஆன்மா அந்த நிலையிலிருந்து அடையக்கூடிய பேரு மோட்ச அனுபவம்.
அதை சொல்லுகிறார். தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாரும் தாம் பெருக கத்திடுவார். எது மோட்சத்திற்கான இலக்கணம் என்பதை பற்றி விசாரம் செய்து கத்தி கொண்டிருப்பார்கள். அதிகமாக இந்த சம்பிரதாயத்தின் சாஸ்திர பகுதிகளை வாசிக்க தெரிந்து அந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மையை உணர்ந்தவாறே அதிலே ஈடுபடுவதை கடந்து ஏனைய சமயங்களிலே சொல்லியிருக்கக்கூடிய சாத்திரங்கள் பிழை என்று வாத பிரதிவாதங்களுக்கு செல்வதை ஒரு பக்குவ நிலை அடைந்தவர்கள் கொள்ளுவதில்லை. அந்த நிலைக்கு போன பிறகு அதை செய்வதில்லை. பிரச்சாரம் செய்வது வேற, மற்றவர்களிடத்தை வாதத்திற்கு போவதுங்கிறது வேற. நீயா நானா பார்த்துடலாம்னு அது நடந்து கொண்டு தான் இருந்திருக்கு, அது நடக்காமல் இருந்ததில்லை. எல்லா காலத்திலும் இந்த வாதங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்கு. முக்கியமான ஒரு பெரிய சாட்சி அதற்கு நமக்கு ஐம்பெருங்காப்பியங்களிலே சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை காப்பியம். அதிலே ஒவ்வொரு சமயவாதியும் வந்து மணிமேகலையினிடத்தே வாதம் செய்வதாகவே ஒரு காட்சியை அமைத்திருப்பார். இப்போ பண்டைய தமிழகத்தில் அவரவர்களுடைய சமயத்தின் கோட்பாட்டை பொதுவெளியிலே பேசி ஒரு சதஸ்ஸு போலே நடத்தி சமயவாதங்கள் நடந்ததற்கான சாட்சி நம்மகிட்ட இருக்குது அந்த அளவிலே. ஆனால் அதிலே ஈடுபடுவது என்பது ஒரு ஆரம்ப நிலை. அதிலேயே மூழ்கிவிட்டால் நம் சமயத்தையும் நாம் பிழைத்து இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு மற்றவர்கள் சமயத்தில் இருக்கும் பிழையை குறித்து பேசுகிறேன் அதிலேயே ஈடுபட்டு காலத்தை இழந்தோம் ஆவோம். அதனாலே அதற்குள்ளே ஆனால் அதுக்கு செல்பவர்கள் ஆரம்ப நிலையிலே எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதை கடந்து வந்தவர்களும் எப்போதும் இருப்பார்கள். ஒரு நிலையிலே கடந்து வரணும், ஏதான ஒரு நிலையிலே அதை கடந்து வரணும். அந்தபடிக்கு வாத பிரதிவாதங்களை சொல்லி எது மோட்சம் என்பதிலே வேதப்பட்டு போய் அடித்துக் கொள்வார்கள். உலகிலே சமயம் என்ற ஒன்று கணக்கில்லாமல் இருக்கு. எத்தனையோ மதங்கள் இருக்கு. உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ மதங்கள் இருக்கு. பல பல நூறு மதங்கள் இருக்கலாம். பல பல ஆயிரம் மதங்கள் இருந்து வழக்கொழிந்து போயிருக்கலாம். அது இப்படி ஒன்று இருந்ததுன்னே மறைந்தே போயிருக்கலாம். சிலது வழக்கொழிந்தது கூட சிலதுக்கு பேர் இருக்கும். ஏதாவது அது சார்ந்த ஒரு நூல் இருக்கலாம், அவர்களுடைய சமய நூல் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது கூட இல்லாமல் பேரே தெரியாமல் மறைந்ததும் இன்னும் அநேக மதங்கள் இருக்கலாம். ஆனால் மதம் என்ற ஒன்று தோன்ற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் சில கேள்விகளுக்கு விடை சொல்லணும். இறைவன் என்ற ஒன்றின் பேரில் நம்பிக்கை இல்லாமல் மதங்கள் இருக்க முடியாது. இறைவன் என்பவன் இன்ன தன்மையன் என்பதை காட்டி கொடுத்தபடிக்கு ஒரு மதம் இருக்கணும். மதத்துக்கு முதல் அடிப்படையாக அது இருக்கணும். உயிர்கள் இருக்குன்னு நம்புறதுனால தான் இறைவன் என்ற ஒன்றை நம்புகிறார்கள். அப்போ இதை தனியாக ஸ்தாபிக்க வேண்டாம். ஆனால் இந்த உயிருக்கும் இறைவனுக்கும் இருக்கும் தொடர்பு என்னங்கிறத சொல்லணும். மூன்றாவது இறந்துபட்டு போன பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். நாலாவது இறைவனை சென்று அடையக்கூடிய தன்மையை பற்றி எதான பேசியிருக்கணும். இந்த மாதிரி சில அடிப்படை இலக்கணங்களை நீங்கள் எதான புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது புதுசாக முதலே யாரும் சொல்லாத விடைகளை கண்டுபிடித்தால் நீங்களும் ஒரு மதத்தை ஸ்தாபித்தவர்கள் ஆகலாம். அந்தபடிக்கு இருக்கிற சமயங்களே போரும். இந்த கேள்விகளுக்கு அப்போ எல்லா மதங்களிடத்தேயும் மோட்சம் என்ற ஒன்றை பற்றிய தெளிவும் இதுதான் முக்திக்கான இலக்கணம், இங்கேதான் அது வாய்க்கப் பெறுகிறது என்பதும் உண்டு. லோகாயதனன் என்று ஒரு சமயம் உண்டு. அதை பாம்புன்னு சொல்லி சுவாமிகள் கண்டிக்கிறார். அது பாம்புங்கிறார் மணிவாசகர் பெருமான். லோகாயதனை, அந்த உலகாயதனுக்கு மதம் என்று எடுத்துக்கொள்ளுவான், அவன் அப்படியே கொள்ளுவான். ஆனால் மோட்சம் என்ற ஒன்றெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே கண்ணால் பார்த்து நீ உணரக்கூடிய இதுதான் ஒரே உலகம். அனுபவம் என்பது இங்கே வாய்க்கப் பெறுவது மட்டுமே அனுபவம். ஆன்மான்னு வேறெல்லாம் ஒன்றுமில்லை, இந்த சரீரம் தான் அத்தனையும். இதற்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் தான் உனக்கே கிடைக்கக்கூடிய சுகங்கள், வேறொன்றும் இல்லை. பெரும்பான்மையாக நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி, நான் பிறந்தேன், என் தாய் தந்தையர்கள் ஆசைப்பட்டார்கள், நான் பிறந்தேன், என்னை வளர்த்தார்கள் கடமை என்று கொண்டு, நான் சம்பாதித்தேன், என் திறமையால் சுகங்களை தேடிக்கொண்டேன், இந்த உடம்பிற்கான சௌகரியங்களை நான் செய்து கொண்டேன், ஒரு நாள் செத்து மடிகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு உலகம் உண்டா, சொர்க்கம் உண்டா, நரகம் உண்டா, யார் போய் பார்த்தா, யார் வந்து சொன்னால், அதையெல்லாம் எதுக்கு நம்பிக்கிட்டு வாழற இந்த காலத்திலே எல்லாவற்றையும் நீ அனுபவித்துப்போ. கேட்பதற்கு மேலோட்டமாக இது ரொம்ப சரியாக இருக்கே, சுலபமாக இருக்கே, யாரும் சொர்க்க நரகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களா, அங்கேருந்து யாராவது பதிவெல்லாம் போட்டிருக்காங்களா, இன்று தான் சொர்க்கம் வந்து சேர்ந்தேன், இன்னாரோடெல்லாம் இங்கே இருக்கிறேன், யாராவது பதிவெல்லாம் போட்டிருக்காங்களா, ஒன்றும் தெரியாது. யார் அந்த யாத்திரையை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்களா, போயிட்டு வந்தேன், இதெல்லாம் ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு, எதுவும் சொல்லலை. அப்போ அப்படி ஒன்று இருக்கா இல்லையானே தெரியாத போது நாம் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, இருக்கிற காலத்துக்கு சம்பாதித்த செல்வத்தை கொண்டு சந்தோஷமாக இருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய ஒரு மதம் உண்டு. இது
இதை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை இருப்பாங்க. ஆனால் இந்த அளவு அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, தர்ம நிலையிலே நின்றுதான் நீ செல்வங்களை சேர்க்கணுங்கிறது மாறி போய் உங்ககிட்ட இல்லைன்னா இன்னொருத்தங்கிட்ட அதிகப்படியாக இருந்தால் அடித்து பிடுங்க, என்ன குறைச்சல்? அவன் பயன் இல்லைன்னு வச்சு பெட்டியில் பூட்டி தானே வச்சிருக்கான். உனக்கு பயன்படும்னா ஒரு நாள் போய் கேளு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா பெட்டியை உடச்சி தூக்கிட்டு வா, என்ன குறை? இப்படி நினைக்க தொடங்கிவிட்டால் அது தார்மீகமாக அமையாது, அது தர்மமாய் அமையாது. அப்படி பார்த்தோம்னா யாரிடத்தே இருந்தும் யாரும் பெறலாம். இப்போ பொருளாதார தத்துவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உலகிலே இந்த அளவிற்கு மேலே நீங்கள் சில நாடுகளில் உண்டு, இதற்கு மேலே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும், அவன் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். இல்லாதவர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன வரையறை? 1 லட்சம் இருக்கிறவனுக்கு 1000 ரூபா வச்சிருக்கிறவனை ஏழைன்னு சொல்லலாம். ஆனால் 100 ரூபா வச்சிருக்கிறவனுக்கு இவனும் ஏழை. ஒன்றுமே இல்லாதவனுக்கு 100 ரூபாய் பணம் வைத்திருப்பவன் பெரிய பணக்காரன், 100 ரூபாய் வைத்திருப்பவனுக்கு 1 லட்சம் வைத்திருப்பவன் பெரிய பணக்காரன், 1 லட்சம் ரூபாய் இருக்கவங்க. அப்போ இதுக்கு அளவீடு கிடையாது, இது கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு வரையறையெல்லாம் இதுக்கு செய்யவே முடியாது. எத்தனை செய்தீர்கள் என்றாலும் எங்கோ ஒரு இடத்திலே தர்மத்தை அழித்துத்தான் அந்த வரையறையை நீங்கள் செய்வீர்கள். தர்ம நிலையிலே நின்று இதை செய்ய முடியாது. அதனால்தான் இல்லை இல்லை இல்லைங்கிற வருத்தப்பாடு இல்லாமல் இருப்பதை வைத்து நான் மகிழ்ந்தேங்கிற ஒரு கோட்பாடோடு குடும்பங்களை நடத்தினார்கள். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இது ரொம்ப சௌகரியமாகவே இருந்தது. என்ன இருக்கோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன். பெருமான் இந்த பிறவிலே எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், அதை வைத்துக்கொண்டு என்ன முடியுமோ அது, அவ்வளவுதான். நான் எதற்கு அத்தனை பெரிய விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு? இது இருக்கா, இதுவே சௌகரியம், இது போரும். இன்னும் சாமானியமாக அவர்கள் சொல்லும்போது, ஐயா பணத்தெல்லாம் அவ்வளவு சேர்த்து வச்சுக்கிட்டு ராத்திரி எவன் வருவானோ என்னவோங்கிற பயத்திலேயே இருக்காங்க. எனக்கு என்ன கவலை, ஒன்றும் கிடையாது, வேட்டியை உதறி கட்டிட்டு நான் பாட்டு படுத்து தூங்கினா நிம்மதியாக எனக்கு தூக்கம் வருதுங்கிறான். இதை பெரிதாக நினைத்தார்கள் ஒரு காலத்தில். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இது மாதிரியான சீர்திருத்தம்ங்கிற பேரிலே செய்த விஷயங்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு எண்ணத்தை தூண்டும் போது அதை உழைத்து பெறுவதற்குத்தான் எல்லோரும் ஆசைப்படுவார்களான்னு கேட்டால் அவ்வளவுக்கு வாய்ப்புகள் கூட இல்லையே. உழைப்பதற்கு வாய்ப்புகள் கூட அப்படி இல்லாத போது எல்லோரும் எல்லாவற்றையும் பெறுகிறேன்னு ஆரம்பித்தா அடித்து பிடுங்கும் நிலைக்கும் வந்து சேரும். கொஞ்ச நாளைக்கு அரசாங்கம் அதுவே அதை எடுத்து செய்யும், அவனே அடித்து பிடுங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பான். ஆனால் ஒரு காலம் போன பிறகு அரசாங்கம் செய்கிறத நானே செஞ்சா என்ன, அடித்து உடச்சி பிடுங்கு. அவன்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு 50,000 எனக்கு கொடு, ஏன்பா கொடுக்கணும், அதெல்லாம் தெரியாது, கொடு. அவன் உழைத்து பெற்றான் என்பதை பற்றிய கரிசனம் இல்லாது பிடிங்கி திங்கலாங்கிற எண்ணம் வந்து விட்டால் உலகம் முழுவதுமாய் இன்னைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது கொஞ்சம் பெரிய அளவில் நடக்கும்போது அதை போர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, பெரிய அளவில் அதற்கு போர்னு பேர் வைத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தர்ம நிலை அங்கே அடிபட்டு போகிறது. இப்போ இது மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உலகாயதனுக்கு ஏற்புடையது. அதனால்தான் அதை சுவாமிகள் பாம்புன்னு பயப்பட சொன்னார். அது இருக்கிறது தெரியாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது சமயம் பார்த்து நம்மை கொத்திவிடும். அந்த அகவல் முழுக்க எந்தெந்த சமயங்கள்னு எடுத்து சொல்லி ஒவ்வொன்றிடத்தையும் ஒரு கண்டிப்பை சொல்லி நம்மை காவந்து பண்ணியிருப்பார் சுவாமிகள். ரொம்ப சங்கிரகமாக சொல்லிட்டு போயிடுவார். சித்தியார் முதலிய நூல்களிலே ரொம்ப விவரித்து சொல்லியும், சிவஞான போதத்திலே சுவாமிகள் தாமே எழுதியருடைய வார்த்திகத்திலே இன்னும் அதிகமாக அதற்கு வியாக்கியானம் எல்லாம் சொல்லி பரமதங்களை கண்டித்திருக்கிறார். அதனால்தான் ஆச்சாரியர்கள் பரமத கண்டனம் செய்வார், ஆச்சாரியர்கள் செய்வார். நாமும் செய்யணுமான்னு கேட்டால் ஸ்வமத ஸ்தாபனமே கஷ்டமாக இருக்கும்போது பரமத கண்டனத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நம்முடையதை தெரிந்து கொண்டு நாம் இருக்கலாம். ரொம்ப வாசித்து தெளிந்தவர்கள் மற்றைய சமயங்களையும் தெரிந்து கொண்டு அதை கண்டிப்பதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். அதனால தான் நாம் பெரியவர்கள்லாம் பெரும்பான்மை என்ன செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் மற்றதெல்லாம் வாசி தெரிஞ்சு என்னைக்கு நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த குழப்பமெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய அறிவு சிறிதுபட்டது, எனக்கு பெரியவங்க இதை சொல்லியிருக்காங்க, நான் அதை கடைபிடிச்சிட்டு போயிடுறேன், இந்த படிக்கு நடந்து கொள், இது உனக்கு சரின்னு எங்கள் வீட்டில் பெரியவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க, அதை நான் தொடர்ந்து செய்கிறேன். இப்படி இருப்பது, இதைத்தான் நாம் இதுவரையிலும் கடைபிடித்து வந்தோம். சில ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இத்தனை குழப்பங்களையும் கொண்டு வந்து வைத்து இன்பம் என்பது நம்மிடத்தை இருக்கக்கூடிய பொருளினாலே என்ற எண்ணத்திற்கு, ரொம்ப குறுகிய கீழ்மையான ஒரு எண்ணத்திற்கு நம்மை தள்ளி இருக்கிறது. காசும் பணமும் இன்பத்தை தருவது என்ற மிக மிக கீழ்மைப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு நம்மை தள்ளி வைத்திருக்கிறது. அப்படி கொள்ளக்கூடாது என்பதை தள்ளித்தான் ஆச்சாரியர்கள் இது இருக்கு, இந்த அளவில் நான் சந்தோஷமா இருக்கேன், வேணுமா உழைத்து அறவழியிலே என்ன முடியுமோ அதை சேர்க்கட்டும், அறத்தோடு கூடியதாக. அதனால்தான் அறத்தை முதல்ல சொல்லி அப்புறம் பொருளை சொன்னார் வள்ளுவத்தேவநாயனார். பொருள் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது வேணும், அவரே சொல்லிட்டார் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்ட்டார். ஆனால் அப்போ பொருளை முதல்ல வச்சிருக்கலாமே, அதை செய்யலை, அறத்தை முதல்ல சொன்னார்.
தர்மத்தை சொல்லி அதற்கு மேலே அர்த்தத்தை சொன்னார்கள். தர்ம வழியிலே சேர்க்கப்படும் பொருளை கொண்டு இன்பம் துய்க்கலாம். அதனால தான் அறம்பொருள் இன்பம்னு இந்த வரிசையிலே மூன்றையும் வைத்தார்கள். இது மாறுபட்டு போச்சுன்னா சிரமம். அப்போ உலகாயுதனன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு விதத்திலே உன் உடம்பிற்கான சுகங்களை நீ தேடிக்கொண்டால் முடிஞ்சுது, எதுக்கு நீ கஷ்டப்படுற, என்ன தர்மம், இன்னொன்று எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை. கிட்டத்தட்ட திரிபுர அசுரர்களுக்கு திருமால் செய்து வைத்த உபதேசம் இந்த மாதிரி தான். ஒரு அளவில் இது புத்தவாதத்துக்கு நெருங்கி போகும், நேரடியாக இல்லை என்றாலும் இதுக்கு நெருங்கி போகும், அதுக்கு ரொம்ப நெருங்கி போகும். அதனால்தான் மாயா ரூபமாக திருமால் வந்து திரிபுர அசுரர்கள் சிவபூஜையை கைவிடணும்னு போது இந்த உபதேசத்தை செய்து வைத்தான். இதையெல்லாம் கேட்ட திரிபுர அசுரர்கள், சரிதானே, நாம கஷ்டப்பட்டோம், நாம சொத்து சேர்த்தோம், நாம இவ்வளோ பெரிய நாடு நகரம்னு இருக்கோம், இதில் யார் சிவபெருமான் யார், அவருக்கு என்ன பூஜை, இதெல்லாம் இதுக்கு இதை விட்டுடுவோம்னு சொல்லி அதை தவிர்த்த மாத்திரத்திலே தான் பெருமான் திரிபுர சம்ஹாரார்த்தமாக எழுந்தருளினர். வந்து சிரித்தருளி அத்தனை பேரையும் பொசுக்கினர். அந்த நிலையிலே உலகாயுதன், இது உலகாயுதன் ஒருத்தனுக்கு மட்டும். இப்படி ஒவ்வொருவராக வேத நம்பிக்கை கொண்டவர்கள் கொள்ளாதவர்கள் ரெண்டு பேருமே அவரவர்கள் அளவிலே மோட்சம் என்ற ஒன்றை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். யோகம்னு ஒரு 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 தரிசனம் ஒன்று உண்டு. வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அஷ்டாங்க யோகத்தை விதிப்படி கடைபிடித்து சமாதி நிலை கூடிய உயிர்கள் அடையக்கூடியதுன்னு மோட்சத்திற்கு ஒரு இலக்கணத்தை வைக்கிறான். சைவ சித்தாந்தம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, மோட்ச நிலையிலே யோகத்தை. ஆனால் அவன் என்ன சொல்றான், யோகத்தின் வழியில் மட்டுமே மோட்சம்ங்கிறான். மோட்சம் என்ற ஒன்று மிகவும் கடினமான அந்த அஷ்டாங்க யோகத்தை விதிப்படி கடைபிடித்தால் அன்றி அடைய முடியாதுன்னு தள்ளுறான். மீமாம்சகர்கள்னு ஒருத்தர் உண்டு. அவர்கள் நிறைய நியதிகளை கொடுத்திருப்பார்கள். இத்தனை மணிக்கு எழுந்தாகணும், இத்தனை மணிக்கு ஸ்நானம் பண்ண உடனே இந்த அக்னி காரியம், அதற்கப்புறமாக அதுக்கு இத்தனை வயசாச்சுன்னா இதை செய்யணும், இந்த ஜபத்தை முடித்திருக்கணும், இவ்வளவு ஹோமங்கள், இந்த ஹோமத்தெல்லாம் செய்து முடித்து ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் உண்டு. பெரிய பெரிய காரியங்கள், பெரியதாக இருக்கக்கூடியதெல்லாம். இதையெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்யலாம், சிலராலே செய்யலாம், சிலர் செய்ய முடியும். ரொம்ப கடுமையான யாகங்கள் எல்லாம் உண்டு. வாஜபேயம், சோமயாகம், ரொம்ப கடுமையான யாகங்கள். இதையெல்லாம் நமக்கே அம்பரான் சோமாசிமாரன் என்று அழைத்து கொண்டாடுகிறார் சுந்தரர். திருவம்பர் மாகாணத்திலே தோன்றியருளிய சோமாசிமார நாயனர். மாறனார் என்பது அவர் திருநாமம். சோமயாகம் செய்தவர். அது இன்று வரையில் இருக்கக்கூடியது. நம்ம வம்சத்தில் யாராலும் ஒருத்தர் செய்திருந்தால் கூட வம்சத்திற்கும் அந்த பெயர் ஒட்டி வரும். சோமயாஜுலுன்னுட்டெல்லாம் இப்போ கூட ஆந்திர தேசத்திலே பார்க்கிறோம். சோமாசி என்பது இந்த சோமயாகத்தை செய்தவர்கள். வாஜபேயம், நமக்கு முன்னாள் பிரதமரே இருந்தார், வாஜ்பாயின்னு இருந்தாரே, அவர் வாஜபேய யாகத்தை அவர் வம்சத்திலே யாரோ செய்தது, மரியாதைக்குரிய அந்த பெருமகனார் வம்சத்திலே யாரோ செய்தது. இப்படியாக இருந்து வரக்கூடிய அந்த மரபுகள் தான் இது. அதை யார் செய்ய முடியும்னா செய்யலாம். ரொம்ப கடுமையானது, ரொம்ப கடுமையானது. சோமாசிமாரர் செய்தார். தியாகேச பெருமான் எழுந்தருளினார் அந்த யாகத்திற்கு. அவர் எழுந்தருளி அவரிடத்தே இருந்த அந்த யாக பலனை தியாகராஜ பெருமான் திருவடிகளிலே கொடுத்தார். அங்கே விட்டார். அந்த யாக புண்ணியமாக எனக்கு ஸ்வர்க்கத்தை ஏற்றிக் கொடுன்னு கேட்கலை, அதை கேட்கவில்லை. ஸ்வர்க்க புண்ணியத்தை அவர் கேட்கவில்லை. அதனால் தான் சேக்கிழார் பெருமான் சொல்லலைன்னாலும் பின்னாளில் எழுந்த கதைகளிலே யாகத்தினுடைய பலனாக இருப்பவன் பெருமான் தான் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக பின்னாளிலே சில ஆச்சாரியர்கள் கதைகள் எல்லாம் புனைந்து சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்த போது, அம்பர் மாகாணத்திலே சோமாசி மாறனார் யாகம் செய்ததாகவும், அப்போது உம்முடைய யாகத்திற்கு நாமே எழுந்தருளி ஆவிர்வாதத்தை வாங்கிக் கொள்வதாக தியாகேச பெருமான் வார்த்தை கொடுத்ததாகவும், அவர் வரப்போறார்னு இவர் சொல்லிக்கொண்டே இருந்த காலத்தில், பூர்ணாகுதி காலத்திலே, அந்த ஊருக்குள்ளே ஒரு புலையர் தோளிலே இறந்த கன்றுக்குட்டியை சுமந்தபடி 4 நாய்களை கையிலே பிடித்து கொள்ள, பக்கத்திலே அவன் மனைவியாள் ஒரு மதுக்குடத்தை சுமந்தபடி 2 குழந்தைகளோட புலையர் குடும்பமாக புறப்பட்டு வந்தார். வந்தவர் நேரே யாகசாலைக்குள்ளே பிரவேசம் செய்ய, ஏனைய அந்தணர்கள் இது அபசாரப்பட்டு போனதே, புலையன் ஒருவன் இறந்த கன்றை சுமந்து கொண்டு வந்து இந்த யாகசாலை அபசாரப்பட்டு போனதேன்னு அதிலிருந்து வெளியேறி செல்ல, சோமாசி மாறனார் பெருமான் சொன்ன வாக்கின்படியே சுவாமி தியாகேச பெருமானே புலையனாகவும், அல்லியங்கோதையாகிற நீலோபலாம்பிகை அங்கே புலைச்சியாக மதுக்குடம் ஏந்தியும், விநாயகர் சுப்பிரமணிய தெய்வங்களை அழைத்து கொண்டு இப்படி ஒரு புலையர் குடும்பமாகவே யாகசாலைக்குள்ளே பிரவேசம் செய்து அங்கேயே சோமாசி மாறனாருக்கு மோட்சத்தை கொடுத்து, பெருமான் சிவமாகிற அந்த தன்மையை அடைவது மோட்சத்திற்கு லட்சணம்னு காட்டி கொடுத்தார். அந்த சோமயாகத்தை பூர்த்தி செய்து அவர் சொர்க்காரோகணம் பண்ணியிருக்கலாம். ஏனையவர்கள் சொர்க்காரோகணம் தான் செய்தார்கள், அதைத்தான் சங்கல்பமாக கொள்வார்கள். சோமாசி மாறனாருக்கு இருந்த பக்குவத்தன்மை, தாம் செய்வது சோமயாகம் ஆனாலும் உயர்ந்த சிவபதவியை பெற்றார். அந்த யாக புண்ணியத்தை தியாகேச பெருமான் திருவடிகளிலே கொடுத்தபடியால் உயர்ந்ததாகிற அந்த புண்ணியத்தை பெற்றார். அதனால்தான் சிவனடியார் பெருமக்கள் எது செய்தாலும் கடைசியாக சொட்டு தண்ணியை கையில் எடுத்து, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உம்ம திருவடியிலே இட்டு விட்டேன்னு கொண்டு போய் அங்கேயே சேர்த்து விடுகிறோம்.
சிவபூஜை ஆகட்டும், இல்லை சந்தியாவந்தனம் ஆகட்டும், பஞ்சாட்சர ஜபம் ஆகட்டும், வீட்டிலே செய்யக்கூடிய ஏனைய பூஜைகள், இல்லை லௌகீகமாக நாம் செய்யக்கூடிய ஹோமங்கள் முதலிய காரியங்களில் கூட இந்த புண்ணியத்தை நான் பெற்றேன் என்று கொண்டு விட்டால் அது கடன் சுமையாய் போய்விடும். அதை இறக்கி வைப்பதற்கு நம்மால் முடியாது. ஏதோ ஒரு நன்மை, ஒரு சாமானிய தர்மத்தை செய்தாலும் கூட தடிக்கு விழ இருந்த ஒருத்தரை தாக்கி பிடித்தோம்னா அதால் ஏற்பட்ட புண்ணியம் அவங்க நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. நல்லா இருக்கணும் பாணின்னு வாழ்த்துட்டு போங்கப்பா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு மானசீகமாக தியாகேஷா இந்த புண்ணியம் உன்னுடைய திருவடிக்குன்னு சேர்த்து விடுவோம். ஒரு கோயிலே ஒரு நாள் பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா இது சுவாமி திருவடிக்கு தான் இந்த புண்ணியத்தைன்னு சேர்த்து விடுறோம். அந்த படிக்கு செய்யும் செயலெல்லாம் சிவன் செயலாக விட்டு விடுவார்கள். அப்படியாக செய்யக்கூடிய யாகங்களை முன்னிறுத்தினார்கள் மீமாம்சகர்கள். அந்த மீமாம்சகர்கள் செய்து வந்த அந்த யாகங்கள் இன்றைக்கும் கேரள தேசத்திலே இருக்கக்கூடிய வைதிக நெறியை மீமாம்சகர்கள் என்று ஒரு அளவிலே கொள்ளலாம். அவர்களுக்கு மூர்த்தி ஆராதனம் அவ்வளவு முக்கியம் இல்லை. அதை ஒரு 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 காரியமாக கூட வச்சுப்பாங்களே தவிர்த்து அதை விட அக்னிகாரியம், விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷமான யாகங்கள், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பார். மூர்த்தி ஆராதனம் இருக்கும், அது ரொம்ப சின்ன ஒரு பகுதியாக இருக்கும். நம்மை போலே திருக்கோயில் வழிபாடு, பெருமானுடைய திருவுருவிலே ஈடுபடுவது, அந்த திருவடிகளே கதியாக பற்றி கொண்டிருப்பது, நித்திய கோயில் தரிசனம், இதெல்லாம் அவர்களுக்கு பிரமுக்கியமாக சொல்லவில்லை. இப்போ என்ன பிரச்சனை ஆகிடும், அந்த யாகங்களை கொண்டு சொர்க்காரோகணம் கூட பண்ணட்டும், ஆனால் யாகத்திலே அதிகாரம் வெகு சிலருக்குத்தான், வெகு சிலருக்குத்தான் யாகத்திலே அதிகாரம் என்ற போது ஏனையவர்கள் கதி என்னன்னு ஒரு கேள்வி வருது. இப்படியாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் இப்படி இருக்கக்கூடிய மற்றைய தரிசனங்களிலே இருக்கும் பட்சத்தில் வேதாந்த சமயத்தை எடுத்துக்கொண்டால் வேதாந்திகளுக்கு என்று இருக்கக்கூடிய விதிகள், உபனிஷத்தினுடைய பாஷ்யங்களை எல்லாம் கேட்டிருக்கணும். பகவத்கீதை, வேதவியாசருடைய பிரம்மசூத்திரம், இந்த 3 நூல்களையும் கற்று தேர்ந்து, அதுவும் சன்னியாசாசிரமத்திலிருந்து தான் செய்யணும்னுட்டெல்லாம் சில வேதாந்த மதங்கள் சொல்லும். சன்னியாசியால் இருந்தால் தான் இதை வாசிக்க முடியும்னு சொல்லிடும் சில மதங்கள். அப்போ பெண்ணாய் பிறந்தவளுக்கு சிரமமாயிடும். அப்போ என்னன்னா, அந்த ஸ்திரீக்கு என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தர்மத்தை இந்த பிறவியிலே சிரத்தையாக கடைபிடித்து அடுத்த ஒரு பிறவியிலே ஆணாக குறிப்பிட்ட குலத்திலே பிறந்து அதிலே இருக்க வேண்டிய பிரம்மச்சரிய முதலிய கட்டங்களை எல்லாம் கடந்து, இல்லை கடக்காமலே கூட சந்நியாசத்தை அடைந்து சந்நியாச நிலையிலே இருந்து இந்த பாஷ்யங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து ஞானத்தின் வழியிலே மோட்சத்தை அடையும். இப்படி இருக்கக்கூடிய கடுமையான விதிகளை எல்லாம் கடந்து சிவாகம நெறியிலே பெருமான் புல்லுக்கும் பூச்சிக்கும் ஈக்கும் எறும்புக்கும் நரிக்கும் நாய்க்கும் பேதமில்லாமல் 84,000 கோடி ஜீவார்ப்பணர்களுக்கும் மோட்சத்தை தான் வழங்குவதாக, மோட்சத்திலே அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்ற நிலையிலே இருத்திருக்கிறார். அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதனால் எல்லாருக்கும் உடனே முடிக்கும் போது இல்லை, பல பல பிறவிகள் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எப்படின்னா அடையறதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அத்தனை பேரும் இதையெல்லாம் செய்யலாம். ஆனால் அதுக்கு நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று வைக்கிறோம் இல்லையா, சில நிலைகள் அங்கே வைக்கிறோமே. குறைந்தபட்சம் இதுவான இருந்தால் தான் அதுக்கு மேலே இதனால் நீ பயனடைய முடியும். ஒன்றுமே தெரியாது, எல்லாரும் போகலான்னு சொன்னாங்க, அதனால் நானும் வந்துட்டேன், பல்கலைக்கழகத்தில் வந்து உட்காந்துட்டேன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். அவருக்கு அதிலே பிரயோஜனம் இல்லை, அதால் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையை, தகுதியை தேர்ந்தெடுப்பதாகன்னுட்டு தான் சிவாகமங்கள் சரியாதிபாதங்களை உபதேசம் செய்து விதிப்படி சைவ நிஷ்டையிலே கூடியிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததாகிற கதியை அடையும். அந்த கதி எதுன்னா சுத்த நிலம். அந்த நிலம் எப்பேற்பட்டதுன்னா, கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக. இந்த தத்துவங்களை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு சண்டை, இதனால தானே இவ்வளவு சண்டை. இந்த 36 தத்துவங்களை வச்சுக்கிட்டு தானே. என்ன இதில் சண்டைன்னு கேட்டால், வைஷ்ணவர்கள் 25 தத்துவங்கள்னு முடிச்சுடுவாங்க, 36ஐ வைணவர்கள் ஏற்க மாட்டார். பாஞ்சராத்திர மதம், வைணவ ராமானுஜ வைணவம்லாம் 36ஐ ஏற்றுக்கொள்ளாது. 25 தான் அவங்க அடம் பிடிப்பாங்க, 36 தான் நாம சொல்கிறோம். இன்னும் வெவ்வேறு சமயங்கள் வெவ்வேறு நிலையில் இந்த தத்துவத்தை வச்சுடும். கடைசியில் இவங்க எல்லாரையும் தலா ஒருத்தர்னு தேர்ந்தெடுத்து ஒரு அறைக்குள்ளே விட்டோம்னா இந்த தத்துவங்கள் எத்தனைங்கிறதுல சண்டை போட்டு கத்தி தீர்ப்பாங்க. வேற ஒன்றும் அதிலே மாறவில்லை. தத்துவங்கள் எத்தனை என்பதிலே தான் இவ்வளவு சண்டையும். எல்லாம் இழந்த இடமே அதுவாக. 36 தத்துவமும் கடந்த நிலை எதுவோ அதுதான் அது. நீ இதை பிடித்து கொண்டு இங்கே கத்தி தீர்த்து கொண்டிருந்தால் அதை இழந்து விடுவாய். இது எல்லாம் கடந்த நிலை எதுவோ அது. அங்கே சென்று அதிலே நில்லாய், அங்கே போய் அதிலே நின்றுவிடு. இந்த 36 என்கிற எண்ணிக்கையாகிற தத்துவங்களின் தன்மையை கடந்து அங்கே போய் அதிலே நில்லாய், அதுவே நிலை. அந்த ஏகாரத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து சொல்றார். அது நிலைன்னு சொல்லலை, அதுவே நிலைன்னு இருக்க. அதுதான் அறுதியிட்டு சொல்லுகிறார். சிவமாம் தன்மையை அடைந்த ஒருவர்
அந்த போகம் எத்தகையதுன்னு உணர்ந்த ஒருவர் சொன்ன வார்த்தைன்னா இதற்கு மேலே நமக்கு வேற என்ன சாட்சி வேண்டும்? அந்த நிலையிலேயே கூடியிருந்து சொன்னவர் வார்த்தையாச்சே இது. எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை. ஏனையவர்கள் தத்துவங்கள் ஆறாறு தாம் பெருக கத்திடுவர். மற்றையோர்கள் அதை இன்னதென்றும் தத்தம் அறிவில் தோன்றிய அளவிற்கு அதை சொல்லுவார்கள். ஞானசம்பந்தர் ஜெயினர்களோடு வாதமெல்லாம் செய்து முடித்து கடைசியாக புனல்வாதம் செய்ய வேண்டிய கட்டத்திலே தான் திருப்பாச்சுரத்தை எழுதி அதை அந்த ஏட்டைத்தான் வைகையிலே எதிரேறும்படியாக சென்று விட்டார். வாழ்க அந்தனர் வானவர் வானினம்னு தொடங்கி எழுதக்கூடியது மங்களமான திருப்பாச்சுரம். அந்த திருப்பாச்சுரத்திலே பெருமானை விசாரம் செய்து அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து விடாதே, அப்படி பெறப்படும் பொருள் இல்லை பெருமான் என்பதை காட்டி கொடுத்திருப்பார். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர்விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் என்கிறார். அதை பற்றி வாழும்படியாக சொல்கிறார். பெரிய துக்கமெல்லாம் நீங்கி போகும், அவனை பற்றி வாழுங்கள். அதை விடுத்து ஏதுக்களாலும், ஹேதுன்னா வழி, ஒரு 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 சமயத்தை ஸ்தாபனம் பண்ணணும், இல்லை ஒரு 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 வாதமே வந்ததுன்னு வச்சுப்போமே. சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன்னு வச்சுப்போம். எதிர ஒருத்தர் இல்லைன்னு சொல்லணும். வாதம் வந்துட்டா பிரதிவாதம் இருக்கணும் இல்லையா? இந்த வாதத்தை எப்படி முன்மொழியணும்னா அந்த வாதம் என்னவோ அந்த வாக்கியத்தை முதல்ல சொல்லணும். அதுக்கு மேலே அதற்கான ஹேத்துவை சொல்லணும். எதனால் இதை நான் சொல்றேன் தெரியுமா அப்படின்னு எடுத்து எதனால் என்ற கேள்விக்கு விடை சொல்லணும். அது ஹேத்து. இதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னு கேட்பாங்க. மேலே உதாரணத்தை சொல்லணும். எதனால் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம், இங்கே பார்த்தியா இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒப்பு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லணும். அதற்கு மேலே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லணும். கடைசியாக மறுபடியும் அந்த வாக்கியத்தை சொல்லி பூர்த்தி பண்ணணும். இப்படி 5 நிலைகளில் வைத்துத்தான் ஒரு வாதத்தை நாம் முன்வைப்போம். தர்க்கம் பண்ணோம்னா இந்த 5ஐ வைத்துத்தான். தர்க்கம்னா இந்த 5 லட்சணங்கள் இருக்கணும். வாதத்தை சொல்லணும், ஹேத்து சொல்லணும், உதாரணம் சொல்லணும், அந்த எதிர்த்தரப்பை கண்டித்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிட்டு அடுத்தது சிவஞான போதத்தில் பூர்த்தியாக இதைத்தான் சுவாமிகள் பண்ணியிருப்பார். 12 சூத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு பகுதி பகுதியாய் இந்த 5 நிலைகளை வைத்துத்தான் பேசிக்கொண்டு செல்வார். சாஸ்திர நூல்களுக்கு இதுதான் லட்சணம். ஞானசம்பந்தர் அவர் சாஸ்திரம் பாடல், அவர் தோத்திரம் பண்ணியிருக்கார். தோத்திரம் பண்ணி ரொம்ப எளிமையாக்கி நமக்கு கொடுத்துருக்கார். சுவாமிகள் சொல்றார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். சிவபெருமான் பரம்பொருள், இல்லைன்னா சிவன் என்ற சொல்லால் அறியப்படுவது எதுவோ அது பரம்பொருள் அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தால் இதற்கு ஹேது சொல்லு அப்படின்னு கேட்டா நான் எடுத்து விளங்க சொல்லலாம். போகும், போய்கொண்டே இருக்கும். வேதங்கள்லேருந்து எடுத்து சொல்லலாம், சாஸ்திரங்கள்லேருந்து சொல்லலாம், சாமானிய சாஸ்திரங்கள் வரைக்கும் இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக சிவாகமங்கள் இருக்கு, இன்னும் இதிகாசங்கள் உண்டு, புராணங்கள் உண்டு, எத்தனை உண்டோ எல்லாவற்றையும் எடுத்து நான் சொல்லலாம். இதெல்லாம் கற்று தேர்ந்து சிவபெருமான் பரம்பொருள்னு புரிந்து கொண்டு அதற்கு பிறகு பக்தி செய்து அதற்கு பிறகு அவன் பால் அன்பு செய்து போய் அடையிறது ரொம்ப கடினம். கிடைத்த ஒரு பிறவியிலே ஹேது என்ன, எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டு காலத்தை அழித்து விடாதீர்கள். அதிலே கட்டுப்படுபவன் இல்லை எங்கள் பெருமான். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். இப்படி அவனை உங்களுடைய தர்க்க ஞானத்தை வைத்து சோதித்து பார்த்து உணர்ந்து விடலாம் என்று கொள்ளாதீர்கள். சுடர்விட்டுளன் எங்கள் சோதி என்றார். இதையெல்லாம் ஒண்ணுமில்லேன்னு ஆக்கக்கூடிய ஞான தீபமாக அத்தனை உலகங்களுக்கும் பரவி கிடைக்கிறான் எங்கள் பெருமான். இதை அந்த தத்துவத்தை சோதித்து உணரலாம்னு நினைக்காதீர்கள், வேண்டாமது என்கிறார். ஞான குழந்தையருடைய வாக்கு. அதனால தான் பல நேரங்களில் சாத்திரம் சொல்லும் போது ஐயா திருமுறை வாசிக்கிறோம், எங்களுக்கு அது போகிறோம், அந்த தெளிவு இருக்கு, அதோடு விட்டுருங்களேங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. நான் சாத்திரம் என்று வாசிக்க தொடங்கினால் மற்றைய சமயங்களினுடைய கருத்து என்ன, அதில் இருக்கக்கூடிய பிழைகள் என்னன்னு இன்னும் இது ஆழ போய்கொண்டே இருக்கும். இது தோத்திரம் போகிறோம், தோத்திரம் பண்ணி நாங்கள் பெருமானை உணர்கிறோம், இது போருன்ற நிலையிலே நின்று விடுவார். நான் அதுக்கு அப்படி நிற்பதில்லை. இது இன்னும் ஆனந்தத்தை தரும், இன்னும் பரமானந்தத்தை பெற்றுத்தரும். அதனால தான் அடுத்த நிலைக்கு இங்கே போகிறோம். அப்படி சொல்லும்போது சொன்ன வாக்கியம் அது, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஜைனர்களோடு ஏற்பட்ட வாதத்திலே தான் இதை சொல்றார். ஜைனர்களுடைய சமயமே தர்க்கத்தினாலே ஸ்தாபிக்கப்படுவது. எல்லாவற்றிற்கும் தர்க்க ரீதியாகன்னு சொல்லி ஹேது என்ன எடுத்துக்காட்டு என்ன இப்படியே போய்கொண்டிருக்கும் அவனுடைய வாதம். அதை வைத்துத்தான் கட்டி அமைத்தான் ஒரு பொய்மாய சமயத்தை. அதனால சுவாமி சொன்னார், இது வேண்டாம், இது நமக்கு வேண்டாம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம், சுடர்விட்டுளன் எங்கள் சோதின்னு பாடியிருக்கிறார். அப்படி ஏது கொண்டும் எடுத்துக்காட்டு கொண்டும் உணரப்படுவது இல்லை அது என்ற நிலையிலே அந்த குணங்களை எல்லாம் தவிர்த்து
பரம்பொருள் இவன் என்பதை ஆச்சாரியர்கள் சொன்ன வழியிலே கற்றுத் தேர்ந்து பக்குவான்மாவாகி நீ செல்லக்கூடிய இடத்தில் இந்த 36 தத்துவங்களை வைத்துக்கொண்டு செய்யும் சச்சரவு, இவர்கள் கத்தும் பேச்செல்லாம் கேட்காது. இதெல்லாம் கடந்து அற்றுப்போன நிலை எதுவோ அதுவே சுத்த நிலம். அதை உந்தனக்கு சொன்னேன், அதை பற்றி கொண்டு இருன்னு சொல்லி சைவாகம நெறியிலே மோட்சம் என்பது என்ன, அது நிகழும் இடம் எது, அங்கே என்ன இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்திருக்கக்கூடிய இடம், அங்கே இதெல்லாம் சிந்தனைக்கு விஷயம் ஆகாது. பரம்பொருளையே கண்டடைந்தவனுக்கு கேள்வி என்ன மீதி இருக்கு? நம்மோடவே வாழ்ந்தார் ஞானசம்பந்த பெருமான், இதே ஊரில் இதே மாதிரி எல்லாம் இருந்தார், இங்கெல்லாம் வந்திருக்கார், இதெல்லாம் பார்த்துருக்கார். ஆனால் நமக்கு வந்த சந்தேகம் எதுவும் அவருக்கு வரலையே. இல்லை, இப்படி வச்சுப்போம், அவருக்கு கிடைத்த தெளிவு நமக்கு ஏன் கிடைக்கலன்னா சுவாமியை கண்ணால் பார்த்துட்டார்ல, பார்த்த பிறகு அங்கே பேச்சுக்கு இடம் இல்லை, அங்கே வேற எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு முழுக்க சிவஞானத்தை கொடுத்து விட்டானே, அதை அடைந்த உயிர் தான் அங்கே இருக்கு. அப்போ அவர்கள் இங்கே இருந்தது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உயிர் இறங்கி வந்து இருந்தது போலே தான் இருந்தார்கள் சாமுசித்தர்கள், நால்வர் பெருமக்கள். அதனால் அவர்களுக்கு அந்த அனுபவம். நம்மை அந்த நிலைக்கு உயர்த்தி அங்கே வைக்கும் போது அதுபோலே எந்த குழப்பமும் இல்லாது சிந்தனைங்கிறதெல்லாம் அங்கே அற்று போய்விடும். ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கோமே, என்னதான் சுவாமினாலும் பார்த்தா கொஞ்சம் கால் வலிக்குதே, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம், அதெல்லாம் தோணாது. ஏன்னா பிரஜை இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அவனுக்கு இருப்பது போலே அந்த அந்த குணங்கள் எல்லாம் அப்படியே நம்மை அதிலே மூழ்கடிக்க செய்து அந்த ஆனந்தத்திலேயே கிடந்து தாம் அந்த ஆனந்தமாயே மாறிவிடும் நிலை ஆனந்த அதீதம் என்பார். ஆனந்தத்தின் முடிந்த முடிவு என்னன்னா அந்த ஆனந்தமே வடிவாய் மாறிவிடுவது. அதனால தான் பெருமான் ஆடுவதை ஆனந்த தாண்டவம் என்று சொல்லி அதை பார்க்கும்போது நமக்கு வாய்க்கக்கூடிய அனுபவம் தான் அந்த ஆனந்தம் என்று எடுத்துக்கொள்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் மறக்கத்தானே செய்யுது, ஒரு க்ஷணப்பொழுதுக்கு மறக்குது இல்லை. அங்கே போய் நின்ன உடனே அத்தனையும் மறக்குதே. வீட்டில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் மறக்க செய்கிறார்ல. அந்த ஆனந்தம் முடிவில்லாததாக கிடைக்குமாம் அங்கே. ஏன்னா நான் என்ற தன்மையை இழந்து விட்டால் அதை அடையலாம். அந்த இடம்தான் சுத்த நிலம் என்று சொல்லுகிறார். சுத்த நிலம் முந்தனக்கு சொல்லுகேன், தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாரும் தாம் பெருக கத்திடுவர், எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய், அதுவே நிலை என்ற அளவிலே 41வது பாடலை நிறைவு செய்கிறார். அடுத்த பாடலை விண்ணப்பம் செய்து நிறைவு செய்கிறேன். நெருப்பென்றால் வாய் சுடுமோ, நெய் பால் தேன் கட்டி கருப்பென்றால் தித்தியா காணி, விருப்பமுடன் நீ பிரமம் என்றக்கால் நீ பிரமம் ஆயினையோ, நீ பிரமம் சர்க்குருவானில். மிகவும் முக்கியமான பாடல் இது. சுத்தாத்வைத சைவ சித்தாந்த ஞான தத்துவத்தில் பிரம்ம தத்துவத்தோடு உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை, எப்படியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நிலையிலே அகம் பிரம்மாஸ்மி முதலிய வாக்கியங்கள் கொள்ளப்படும், தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்கள் எங்கே கொள்ளப்படும், அதை சுத்தாத்வைத சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் எப்படி அதற்கு பொருள் காண்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி விளக்கக்கூடிய பாடல் அடுத்த மாதம் திருவருளும் குருவருளும் கூட்டுவித்தபடி ஏற்பாடு செய்யப்படும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாய் கூறி நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.